இஸ்ரவேல் தேசத்தின் வரலாறு பாகம் 3 கிமு 164 முதல் கிபி 70 வரை பிரசன்டிங் பை ரெவரண்ட் டி. டேவிட், கேமலியல் பைபிள் காலேஜ், மும்பை, இந்தியா. 4ஆம் அந்தியோகஸ் எப்பிபேனஸ் வீழ்ச்சி. 1. மக்காபியர்களின் படைபலம். மக்காபியர்களின் கொரில்லா போர் தந்திரம் மிகவும் வலிமையாக இருந்தது. அந்தியோகசின் செலுக்கிய படைக்கு எதிரான கிளர்ச்சியில் தங்கள் பலத்தை உலகிற்கு வெளிப்படுத்தினார்கள். இவர்களின் இராணுவத்தைப் பற்றிய ஆய்வு. மக்காபிய படையிடம் 46,000 போர் வீரர்கள், 500 ரோமானிய கூலிப்படையினர், 8,500 குதிரை வீரர்கள் மற்றும் 306 கவச உடை கொண்ட போர் யானைகள் இருந்தது. மக்காபியர்களின் கொரில்லா போரில் செலுக்கிய படைகள் நிலைகுலைந்து போயிற்று. 2. 4ஆம் அந்தியோகஸ் எப்பிபேனஸ் மரணம். 4ஆம் அந்தியோகஸ் என்பவர் மக்காபிய படைகளுக்கு எதிராக செலுக்கிய பேரரசின் பெரிய இராணுவத்தை அனுப்பி அவர்களை முற்றிலுமாக அழிக்க தனது படை தளபதி லிசியாஸ்க்கு கட்டளையிட்டான். ஆனால் லிசியாஸ் அனுப்பிய தளபதிகளான தோலமியஸ், நிக்கனோர் மற்றும் கோர்கியாஸ் கிமு 165 இல் ஒருவர் பின் ஒருவராக யூதர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். இறுதியாக செலுக்கஸ் படையின் தளபதியான லிசியாசும் அந்தியோகியாவுக்கு தப்பி ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்நிலையில் கிபிமு 16:4 இல் அந்தியோகஸ் எப்பிபானேஸ் பெர்சிய படைகளுக்கு எதிரான யுத்தத்தில் தோல்வியுற்று திரும்பி வந்து கொண்டிருந்தபோது சடுதியில் மரணம் அடைந்தார். கடவுளுக்கும் அவருடைய மக்களுக்கும் எதிராக நடந்து கொண்டதால் கடவுளால் இப்படி தண்டிக்கப்பட்டார். 1 மக்பேயர் அதிகாரம் 6 வசனங்கள் 1 முதல் 17 மற்றும் 2 மக்பேயர் அதிகாரம் 9 வசனங்கள் 5 முதல் -29. கிமு 164 இல் செலுக்கஸ் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்த யூதேயா சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்தது. ஹஸ்மோனியன் டைனாஸ்டி கிமு 167 முதல் கிமு 67 வரை. 1. மக்காபியர்கள். மத்தத்தியாஸ் என்ற வயதான யூத ஆசாரியர் ஹாஸ்மோனியன் வம்சாவளியாக இருந்தார். இவருக்கு யோவான், சீமோன், யூதாஸ், எலியேர், யோனத்தான் என்று 5 மகன்கள் இருந்தார்கள். இவர்கள் மக்காபியர் என்று அழைக்கப்பட்டார்கள். இதற்கு சுத்தியல் போன்று உறுதியானவர்கள் என்று பொருள். 2. ஹஸ்மோனியன் பேரரசு. கிமு டிசம்பர் 164-25 இல் எருசலேம் ஆலயம் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து யூதர்களில் பலர் இந்த புரட்சியை தொடர்ந்து நடத்தி யூதர்கள் இழக்கக் கொடுத்த எல்லா பகுதியையும் திரும்ப கைப்பற்ற விரும்பினார்கள். இதுவே ஹாஸ்மோனிய பேரரசு உருவாவதற்கு காரணமாயிற்று. 3. கட்டாய மதமாற்றம். மக்காபியர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மோவாபியர்கள், ஏதோமியர்கள் மற்றும் அம்மோனியர்களை விருத்தசேதனம் பண்ணி யூத மதத்திற்கு வலுக்கட்டாயமாக மாற்றினார்கள். இதனால் இவரின் படைபலம் அதிகரித்தது. இவர்கள் பல யுத்தங்களை செய்து இஸ்ரவேலின் எல்லா பகுதியையும் மீட்டுக் கொண்டார்கள். ஆயினும் செலுக்கஸ் ஆதிக்கத்திலிருந்து அரசியல் ரீதியான விடுதலையே இன்னமும் முழுமையாக பெறவில்லை. 4. மத்தத்தியாஸ் மரணம். இந்நிலையில் 75 வயதான மத்தத்தியாஸ் தனது இறுதி ஆலோசனையை மக்காபியர்களுக்கு கொடுத்து மரித்தார். 1 மக்பேயர் அதிகாரம் 2 வசனங்கள் 49 முதல் 68 வரை மற்றும் 2 மக்பேயர் அதிகாரம் 2 வசனங்கள் 69, 70. இப்போது மத்தத்தியாசின் மூத்த மகன் யூதாஸ் ஹாஸ்மோனிய பேரரசிற்கு தலைமை வகித்தார். 1 யூதாஸ் மக்காபியஸ் கிமு 166 முதல் கிமு 160 வரை. இவர் சிறந்த போர் வீரராக இருந்து தொடர்ந்து கொரில்லா போர் உத்திகளை பயன்படுத்தி செலுக்கஸ் ஆதிக்கத்திலிருந்து அரசியல் சுதந்திரத்தை அடைய விரும்பினார். கொரில்லா போர் முறை மூலம் செலுக்கஸ் பேரரசின் திறமையான அப்பல்லோனியஸ் என்ற இராணுவ தளபதியை தோற்கடித்தார். 1 மக்பேயர் அதிகாரம் 3 வசனங்கள் 8 முதல் 12 வரை. 2 மக்பேயர் அதிகாரம் 7 வசனம் 1. மேலும் கடற்கரை நகரங்களான யோப்பா, ஆசோட்டஸ் மற்றும் எக்ரோன் போன்ற பகுதிகளை செலுக்கஸ் கட்டுப்பாட்டில் இருந்து கைப்பற்றினார். 2 வெளிநாட்டு கொள்கை. யூதாஸ் மக்காபியஸ் வெளிநாட்டு ஆதரவைப் பெறுவதற்காக ரோமானியர்களுடன் நட்புறவு கொண்டு ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொண்டார். இந்நிலையில் யூதாஸ் தலைமையில் எருசலேமில் இருந்த செலுக்கிய பேரரசின் இராணுவ முகாமை கைப்பற்ற நடந்த யுத்தத்தில் இவரின் சகோதரன் எலியாசோர் கொல்லப்பட்டார். 3 யூதாஸ் மரணம்.
யூதாஸ் மக்காபியஸ் என்பவர் யோப்பா துறைமுகத்தையும் கெசர் கோட்டையையும் கைப்பற்றினார். அத்துடன் சுயாட்சியை வென்ற போதிலும் இப்பகுதி செலுக்கஸ் பேரரசின் மாகாணமாகவே இருந்தது. இதனால் செலுக்கஸ் பேரரசர் 7ஆம் அந்தியோகஸ் என்பவர் சைமனை கப்பம் கட்ட நிர்பந்தித்து கத்ரா, யோப்பா மற்றும் எருசலேமின் இராணுவ முகாமான அக்ரா நகரங்களை திரும்ப ஒப்படைக்குமாறு கட்டளையிட்டார். ஆனால் யூதாஸ் தான் கைப்பற்றிய பகுதிகளை விட்டுக் கொடுக்க மறுத்துவிட்டார். செலுக்கிய படைகளுக்கு எதிராக பல யுத்தத்தை நடத்தி இஸ்ரவேலின் பகுதிகளை மீட்டுக் கொள்ளும்போது எதிரிகளால் யூதாஸ் மக்காபியஸ் கொல்லப்படுகிறார். 1 மக்கபேயர் அதிகாரம் 9 வசனங்கள் 17 முதல் 22 வரை. 4 யோனத்தான் மக்காபியஸ் கிமு 160 முதல் கிமு 14 2 வரை. யூதாஸ் மக்காபியஸ்க்கு பிறகு அவரது தம்பி யோனத்தான் ஆட்சிக்கு வந்தார். இவர் எருசலேம் ஆலயத்தின் பிரதான ஆசாரியராகவும் யூதேயாவின் கவர்னராகவும் பொறுப்பு வகித்தார். எகிப்துக்கும் செலுக்கிய படைகளுக்கும் இடையில் மோதல்கள் எழுந்தபோது கிமு 159 இல் யோனத்தான் எருசலேமில் இருந்த செலுக்கிய பேரரசின் இராணுவ முகாமை தாக்கி தன் கட்டுப்பாட்டைக் கொண்டு வந்து செலுக்கியர்களால் நியமிக்கப்பட பிரதான ஆசாரியராக இருந்த ஆல்சிமஸ் ஐ கொன்றார். 1 மக்கபேயர் அதிகாரம் 9 வசனங்கள் 54 முதல் 56 வரை. கிமு 142 இல் செலுக்கிய பேரரசின் இராணுவ தளபதி ட்ரைஃபோ யோனத்தானை தந்திரமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பின்னர் சிறையில் அடைத்து அநியாயை கொலை செய்தான். 1 மக்கபேயர் அதிகாரம் 12 வசனங்கள் 39 முதல் 48 வரை. 5 சைமன் மக்காபியஸ் கிமு 142 முதல் கிமு 134 வரை. யோனத்தானுக்கு பிறகு அவரது தம்பி சைமன் ஆட்சிக்கு வந்தார். இவர் மத்தத்தியாசின் கடைசி மகன் ஆவார். சைமன் எருசலேம் ஆலயத்தின் பிரதான ஆசாரியராகவும் இராணுவ தளபதியாகவும் செயல்பட்டார். இவருடைய நல்ல ஆட்சியினால் சைமன் மக்காபியஸின் சந்ததியினருக்கு யூதர்களை ஆட்சி செய்யும் உரிமை கொடுக்கப்பட்டது. 1 மக்கபேயர் அதிகாரம் 14 வசனங்கள் 41 முதல் 43 வரை. 6 படுகொலை. கிமு 135 இல் யூதேயாவின் எரிகோ பிராந்தியத்தின் சைமன் மக்காபியஸ் மூலமாக ஆளுநராக நியமிக்கப்பட்ட தோலமி என்பவர் தன்னுடைய மாமனாராகிய சைமன் மக்காபியஸையும் அவருடைய 3 மகன்களான மத்தத்தியாஸ் மற்றும் யூதா ஆகியோரை விருந்துக்கு அழைத்தார். அப்போது விருந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் சமயத்தில் தோலமி சைமனையும் அவரின் 2 மகன்களையும் கூலிப்படை வைத்து கொலை செய்தார். சைமனின் 3வது மகனான ஜான் ஹயகேனஸையும் கொலை செய்து ஆட்சியை பிடிக்க தோலமி எண்ணினார். ஆனால் ஜான் ஹெர்கானஸ் தப்பி ஓடிவிட்டார். 1 மக்கபேயர் அதிகாரம் 16 வசனங்கள் 11 முதல் 24 வரை. மக்காபியர்களின் காலத்தில் இஸ்ரேலின் வரைபடம். 5 முதலாம் ஜான் ஹெர்கானஸ் கிமு 13 முதல் கிமு 104 வரை. ஜான் ஹெர்கானஸ் என்பவர்தான் 2ஆம் தலைமுறையின் முதல் ஹஸ்மோனிய மன்னர் ஆவார். கிமு 134 இல் செலுக்கிய பேரரசர் 7ஆம் அந்தியோகஸ் என்பவரின் இராணுவம் எருசலேமை முற்றுகையிட்டது. இம்முற்றுகை பல மாதங்கள் நீடித்ததால் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் ஜான் ஹெர்கானஸ் என்பவர் அந்தியோகசுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டியிருந்தது. இதற்காக பெரிய தொகையை கப்பமாக செலுத்த வேண்டியிருந்தது. மேலும் யூதேயா மீதான செலுக்க பேரரசின் அதிகாரத்தையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் எங்காவது யுத்தம் ஏற்பட்டால் செலுக்கஸ் படைகளுக்கு உதவ வேண்டும் என்றும் ஒப்பந்தம் போடப்பட்டது. 6 அரசியல் சுதந்திரம். கிமு 128 இல் செலுக்கிய படைகளுக்கும் பாத்தியன்ஸ் சாம்ராஜ்யத்திற்கும் எதிராக நடைபெற்ற மிகப்பெரிய போரில் ஜான் ஹெர்கானஸ் தனது படையை அனுப்பாததால் செலுக்கிய படைகள் தோல்வியுற்று அதில் 7ஆம் அந்தியோகஸ் கொல்லப்பட்டார். இதை பயன்படுத்தி ஜான் ஹெர்கானஸ் யூதேயாவை செலுக்கஸ் பேரரசிடம் இருந்து முற்றிலும் அரசியல் சுதந்திரம் கிடைக்க செய்தார். 7 மரணம். இப்போது ஜான் ஹெர்கானஸ் என்பவர் யோர்தான், சமரியா, கலிலேயா, இட்யூரியா, பெரேயா மற்றும் இதுமியா போன்ற பகுதிகளையும் கைப்பற்றினார். இப்போது ஜான் ஹெர்கானஸ் இதுமியர்களை வலுக்கட்டாயமாக விருத்தசேதனம் செய்து யூதர்களாக்கி தன் படைபலத்தை அதிகரித்து தனது 80 வயதில் ஜான் ஹெர்கானஸ் மரித்துப் போகிறார். 1
முதலாம் அரிஸ்தோபுலஸ் கிமு 104 முதல் கிமு 13 வரை, ஜான் ஹெர்கானஸ்க்கு பிறகு அவரது மூத்த மகன் முதலாம் அரிஸ்தோபுலஸ் அரியணை ஏறினார். இவருடைய தந்தை ஜான் ஹெர்கானஸ், அரிஸ்டோபுலஸ் பிரதான ஆசாரியராக ஆகஸ்ட் வேண்டும் என்றும் இவருடைய வளர்ப்பு தாய் ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் உயில் எழுதியிருந்தார். ஆனால் முதலாம் அரிஸ்தோபுலஸ் என்பவர் தனது வளர்ப்பு தாயை சிறையில் தள்ளி பட்டினியினால் சாகடித்தார். மேலும் தன்னுடைய இளைய தம்பியான ஆன்டிகனஸை தவிர அவரது 3 சகோதரர்களையும் சிறையில் அடைத்தார். 2. கட்டாய மதமாற்றம். முதலாம் அரிஸ்தோபுலஸ் என்பவர் கலிலேயாவையும் சமாரியாவையும் கைப்பற்றி அங்கிருந்த பிற இன மக்களையும் பலவந்தமாக விருத்தசேதனம் செய்து யூத மதத்திற்கு மாற்றினார். இதனால் இவரின் படைபலம் அதிகரித்து உள்நாட்டு பிரச்சினையும் முடிவுக்கு வந்தது. 3. மனைவியின் சூழ்ச்சிகள். இந்நிலையில் தனது சகோதரரின் மகள் அலெக்சாண்ட்ரா சலோமியை மணந்து கொண்டார். பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தனது சகோதரர் அலெக்சாண்டர் ஜானியஸ் ஐ விடுவித்தார். இந்நிலையில் அலெக்சாண்ட்ரா சலோமி சூழ்ச்சி செய்து அரிஸ்தோபுலஸ் மிகவும் நேசித்த அவருடைய இளைய சகோதரன் ஆண்டிகோனஸ் மன்னருக்கு விரோதமாக சதித்திட்டம் செய்கிறான் என்று குற்றம் சுமத்தி கொலை செய்ய வைத்தாள். இந்த செயலுக்குப் பிறகு அரிஸ்டோபுலஸ் மிகவும் மன உளைச்சல் அடைந்து தனது பாசமிகு தம்பியையும் வளர்ப்பு தாயையும் அநியாயமாய் கொன்றதை எண்ணி எண்ணி கவலையிலே மரித்துப் போனார். இவருக்குப் பிறகு அலெக்சாண்டர் ஜானியஸ் ஆட்சிக்கு வந்தார். 1. அலெக்சாண்டர் ஜானியஸ் கிமு 103 முதல் கிமு 76 வரை. முதலாம் அரிஸ்டோபுலஸ்க்குப் பிறகு அவரது சகோதரர் அலெக்சாண்டர் ஜானேயஸ் என்பவர் ஆட்சிக்கு வந்தார். இவர் பிரதான ஆசாரியராகவும் மன்னராகவும் பொறுப்பு வகித்தார். இவர் எகிப்தியர்கள், சிரியர்கள் மற்றும் நபேட்டியர்களுடன் தொடர்ந்து யுத்தம் செய்து தன் எல்லையை விரிவாக்கினார். இதனால் இவரது தலைமையின் கீழ் ஹாஸ்மோனிய பேரரசு பரந்து விரிந்தது. ஆனால் இது தேசிய நன்மைக்கான சிந்தனையில் இருந்து மாறி சுயநலம் அதிகமாகி கொடூரமான அடக்குமுறையே கையாளப்பட்டது. 2. அடக்குமுறை. யூத சமூகத்தைச் சேர்ந்த பரிசேயர்களின் கட்சி அலெக்சாண்டர் ஜானியேஸ் தனது பிரதான ஆசாரிய கடமைகளை சரிவர செய்யாமல் இருந்ததற்காக எதிர்ப்பு தெரிவித்து செலிக்கிய ராஜாவை ஆதரித்தார்கள். இதனால் ஆத்திரப்பட்ட அலெக்சாண்டர் ஜானியஸ் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து 800 பரிசேயர்கள் உட்பட 6000 யூதர்களை ஒரே நாளில் அவர்களுடைய மனைவிமார்கள் மற்றும் பிள்ளைகள் காணும்படி படுகொலை செய்தார். இதனால் உள்நாட்டு கலவரம் ஏற்படும் நிலை உருவாகிற்று. 3. மரணம். அலெக்சாண்டர் ஜானேயஸ் குழந்தை இல்லாமல் அரசியாக இருந்த தன் சகோதரின் மனைவி அலெக்சாண்ட்ரா சலோமியை யூத முறைப்படி மணந்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். இந்நிலையில் ஜானேயஸ் நோய்வாய்ப்பட்டார். இந்நிலையில் 27 ஆண்டுகள் ஆட்சி செய்த அலெக்சாண்டர் ஜானியஸ் தனது 49ஆம் வயதில் மரிது போனார். இவருடைய உயில்படி அலெக்சாண்ட்ரா அரியணைக்கு வந்தார். 1. அலெக்சாண்ட்ரா சலோமி கிமு 76 முதல் கிமு 67 வரை. அலெக்சாண்டர் ஜானியஸ்க்கு பிறகு அவரது மனைவி அலெக்சாண்ட்ரா சலோமி ஆட்சிக்கு வந்தார். இவர் சனகெரிப் சங்கத்தில் புகழ்பெற்ற யூத ரபியான சிமியோன் என்பவரின் சகோதரி ஆவார். சலோமி தனது மூத்த மகன் 2ஆம் ஹெர்கானஸ் ஐ பிரதான ஆசாரியராகவும் இளைய மகன் 2ஆம் அரிஸ்டோபுலஸ் ஐ இராணுவ தளபதியாகவும் நியமித்தார். 2. நிர்வாகம். சலோமி ஞானம் கொண்ட பக்தி மிக்க வாழ்க்கை கொண்டவர் ஆவார். வாய்மொழி பாரம்பரியத்தை நம்பாத சதுசேயர்களை சனகெரிப் சங்கத்தில் இருந்து நீக்கினாள். இவர் தனது கணவர் பரிசேயர்களிடம் காண்பித்த விரோத போக்கை முற்றிலுமாக மாற்றி பரிசேயர்களை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டார். 3. அரசியல் சாணக்கியம். சலோமி எகிப்தை பிடிப்பதற்காக தனது இராணுவத்தை தமஸ்குவிற்கு அனுப்பினார். ஆனால் இராணுவ நடவடிக்கை தோல்வியுற்றது. ஆயினும் எந்த பிரதேசத்தையும் இழக்காமல் தனது முழு அதிகாரத்தையும் தக்க வைத்துக் கொண்டார். 4. சரித்திரம் போற்றும் பெண்மணி. சலோமி ஒரு அரசியாக இருந்து யூதேயாவை ஆட்சி செய்து முதல் ஹஸ்மோனிய பெண் என்ற பெருமையை பெற்றார். இஸ்ரவேலின் சரித்திரத்தில் அதாலியாவுக்கு கிமு 841 முதல் கிமு 835 வரை பின்பு யூதேயாவை ஆட்சி செய்த 2ஆம் பெண் சலோமி ஆவார்.
சலோமி முதலாம் அரிஸ்டோபுலஸ் என்பவரின் மனைவியாகவும் பின்னர் அலெக்சாண்டர் ஜானேயஸ் என்பவரின் மனைவியாகவும் இருந்து யூதேயாவை 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து 73ஆம் வயதில் மரித்தார். 1. 2ஆம் அரிஸ்டோபுலஸ் கிமு 67 முதல் 63 வரை. அலெக்சாண்ட்ரா சலோமிக்கு பின் 2ஆம் ஹெர்கானஸ் ஆட்சிக்கு வந்தார். இவர் 3 மாதங்களாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கும்போது இவருடைய தம்பி 2ஆம் அரிஸ்டோபுலஸ் அரியணை தனது இராணுவ பலத்தால் கைப்பற்றினார். 2. உள்நாட்டுப் போர். 2ஆம் அரிஸ்டோபுலசுக்கு எதிராக 2ஆம் ஜான் ஹெர்கானஸ் எரிகோவுக்கு அருகே படையெடுத்து வந்தார். இந்நிலையில் ஹெர்கானஸின் வீரர்கள் பலர் அரிஸ்டோபுலஸ் பக்கம் சேர்ந்து கொண்டார்கள். ஆகவே 2ஆம் ஹெர்கானஸ் எருசலேமின் கோட்டையில் தஞ்சமடைந்தார். ஆனால் அரிஸ்டோபுலஸ் ஹெர்கானஸை சரணடைய கட்டாயப்படுத்தினார். 3. அரசியல் தந்திரம். ஏதோமியனாக இருந்து யூத மதத்திற்கு வந்த அந்திப்பட்டேர் என்பவர் ஹாஸ்மோனியன் பேரரசில் அலெக்சாண்டர் ஜானேயஸின் கீழ் தளபதியாக இருந்தவர். இவர் ஹெர்கானஸை நபாட்டியர்களின் நபாட்டியன்ஸ் ராஜாவான அரேட்டாஸிடம் தஞ்சம் அடைய செய்தார். இவர்களுக்கிடையே ஏற்பட்ட உடன்படிக்கையின்படி அரேட்டாஸ் என்பவர் ஹெர்கானஸ்க்கு 50,000 படை வீரர்களை அனுப்பினார். இவர்களின் கூட்டு படைகள் எருசலேமில் இருந்த அரிஸ்டோபுலஸை முற்றுகையிட்டன. 4. இராஜதந்திரம். இந்நிலையில் அரிஸ்டோபுலஸ் தந்திரமாக நபாடே மன்னருக்கு வெகுமதிகளை கொடுத்து கப்பம் கட்டுவதாகவும் வாக்களித்தார். இதனால் அரேட்டாஸ் முற்றுகையை கைவிடுமாறு தன் படைகளுக்கு கட்டளையிட்டார். இந்த இராஜதந்திரத்தில் அரிஸ்டோபுலஸ் வெற்றி பெற்றார். ஆகவே 2ஆம் ஹெர்கானஸ் யூதேயாவில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது. இந்த உள்நாட்டுப் போர் 6 ஆண்டுகள் நீடித்தது. ரோமானிய பேரரசின் எழுச்சி. மகா பாம்பே/பாம்பே த கிரேட். 1. இவர் ரோமானிய தளபதிகளில் புத்திசாலித்தனம் நிறைந்தவர். இவர் ஸ்பெயின், கிரீஸ், துருக்கி மற்றும் ஈரானை வென்று கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். யூதேயாவை கைப்பற்றினால் மாத்திரமே மத்திய கிழக்கு தரைக்கடல் பகுதியை ரோமானியர்கள் கட்டுப்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொண்ட முதல் ரோமானிய தளபதி இவர்தான். ஆகவே யூதேயாவில் கால்பதிக்கும் வாய்ப்பிற்காக காத்திருந்தார். ஹஸ்மோனிய பேரரசில் நடந்து கொண்டிருந்த உள்நாட்டுப் போர் பாம்பேக்கு சாதகமாக அமைந்தது. அரிஸ்டோபுலஸ் மற்றும் ஹெர்கானஸ் ஆகிய இரு சகோதரர்களும் அநேக வெகுமதிகளை கொடுத்து தங்கள் பக்கம் இருக்க கேட்டுக் கொண்டார்கள். 2. எருசலேம் முற்றுகை. கிமு 63 இல் ரோமானிய தளபதி பாம்பே 2ஆம் ஹெர்கானஸின் ஆதரவுடன் எருசலேமுக்குள் தனது படைகளுடன் நுழைந்து அங்கிருந்தே யூதர்களை சரணடைய கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்கள் மறுத்தபோது ரோமானிய படைகள் எருசலேம் கோட்டையை உடைத்து உள்ளே நுழைந்து எருசலேம் ஆலயத்தின் பாதுகாப்பிற்காக இருந்த 12,000 யூதர்களை படுகொலை செய்தனர். மேலும் பாம்பே எருசலேம் ஆலயத்தில் பிரதான ஆசாரியர்கள் மாத்திரமே நுழையக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைந்தார். ஆனால் அங்கிருந்த விலை உயர்ந்த பொருட்களையோ அல்லது பொக்கிஷங்களையோ எதையும் எடுக்கவில்லை. பின்னர் மறுநாள் எருசலேம் ஆலயத்தை நன்கு சுத்தப்படுத்தி ஆலய சடங்குகள் மீண்டும் தொடங்க உத்தரவிட்டார். அப்படியே 2ஆம் ஹெர்கானஸை யூதேயாவின் ராஜாவாக இல்லாமல் கவர்னராக நியமித்தார். பாம்பே பின்னர் அரிஸ்டோபுலஸை கைதியாக அழைத்துக் கொண்டு ரோமுக்கு சென்றார். இப்போது யூதேயா ரோமானியர்களின் ஆதிக்கத்தின் கீழ் வந்தது. ஏதோமியனான அந்திப்பட்டேர். 1. அந்திப்பட்டேர் ஹாமோனியன் பேரரசில் அலெக்சாண்டர் ஜன்னேயஸ் காலத்தில் ஏதோமியர்கள் கட்டாமாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டு யூத மதத்திற்கு மாற்றப்பட்டார்கள். அவர்களில் சிலர் அரசாங்கத்தின் உயர் பதவிகளை அடைந்தனர். இதில் குறிப்பிடத்தக்கவர் ஏதோமியனான அந்திப்பட்டேர் ஆவார். ரோமானியர்கள் யூதேயாவை கைப்பற்றிய போது பாம்பே யூதேயாவின் ஆளுநராக அந்திப்பட்டேரை நியமித்தார். இவர்தான் ஏரோதிய வம்சத்தின் நிறுவனர் மற்றும் பெரிய ஏரோதுவின் ஹெரோட் த கிரேட் தந்தை ஆவார். 2. ரோமானிய உள்நாட்டுப் போர். கிமு 48 இல் ரோமானிய தளபதிகளான ஜூலியஸ் சீசர், பாம்பே மற்றும் மார்கஸ் லைசினியஸ் ஆகியோர் முறைசாரா கூட்டணியை ஏற்படுத்தி அதன் மூலம் ரோமானிய குடியரசின் அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு கிமு 60 முதல் கிமு 53 வரை தனித்தனியாக ஆட்சி செய்து வந்தார்கள். இந்நிலையில் கிமு 48 இல் ஜூலியஸ் சீசருக்கும்
பாம்பேவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின்னர் அது உள்நாட்டுப் போராக மாறியது. இந்த யுத்தம் ரோமானிய பேரரசு ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னர் ரோமானிய குடியரசில் நடைபெற்ற கடைசி உள்நாட்டுப் போர் ஆகும். இதில் ஜூலியஸ் சீசர் பாம்பேயை தோற்கடித்தார். ரோம பேரரசு ஜூலியஸ் சீசரின் தலைமையில் உருவாவதற்கு ஏதோமியனான அந்திபட்டேர் உதவினார். ஆகவே ஜூலியஸ் சீசர் ரோம பேரரசின் சார்பாக யூதேயாவின் ஆளுநராக அந்திபட்டேரை நியமித்தார். பின்னாட்களில் அந்திபட்டேர் தனது மகன் ஃபேசேல் ஐ எருசலேமின் ஆளுநராகவும் ஏரோதுவை கலிலேயாவின் ஆளுநராகவும் நியமித்துக் கொண்டார். ஹாஸ்மோனியன் பேரரசின் வீழ்ச்சி. 1. ஆன்டிகோனஸ். இவர்தான் யூதேயாவை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த கடைசி ஹாஸ்மோனிய ராஜா ஆவார். கிமு 57 இல் 2ஆம் அரிஸ்தோபோலசின் இரண்டாவது மகன் ஆன்டிகோனஸ் தன் தந்தையாருடன் ரோமிலிருந்து விடுதலையாகி யூதேயாவுக்கு திரும்பினார்கள். அங்கு தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து தனது மாமாவான 2ஆம் ஹெர்கானஸ் அந்திபட்டேரின் கைப்பாவையாக செயல்படுகிறார் என்று குற்றம் சாட்டி அவரை பதவியில் இருந்து தூக்கியெறிய முயன்றார். இதற்காக ரோம சக்கரவர்த்தி ஜூலியஸ் சீசரிடம் தன்னை யூதாவின் ராஜாவாக நியமிக்கவும் கப்பம் கட்டுவதாகவும் கேட்டுக்கொண்டார். 2. அரசியல் மாற்றம். 2ஆம் ஹெர்கானஸுக்கு பக்கபலமாக இருந்த அந்திபட்டேர் கிமு 43 இல் படுகொலை செய்யப்பட்டார். இதனால் ஆன்டிகோனஸ் பார்த்திய படைகளின் உதவியோடு எருசலேமை கைப்பற்றி ஹெர்கானஸை பிரதான ஆசாரியர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு எருசலேமின் ஆளுநராக இருந்த ஏரோதுவின் மூத்த சகோதரர் ஃபேசேல் ஐ பணயகைதியாக வைத்துக் கொண்டார். ஆயினும் ஏரோது அங்கிருந்து தப்பித்து ரோமுக்கு சென்று ஜூலியஸ் சீசரிடம் அடைக்கலம் புகுந்தார். 3. ஹாஸ்மோனிய வம்சத்தின் வீழ்ச்சி. ஹாஸ்மோனிய பேரரசின் அரியணைக்காக 2ஆம் அரிஸ்தோபோலசும் 2ஆம் ஹெர்கானஸும் மோதிக்கொண்டதால் ரோமானிய தளபதி பாம்பே இவர்களிடையே சமரசம் செய்து பிற்காலத்தில் 2ஆம் ஹெர்கானஸ் உதவியுடன் யூதேயாவை கிமு 63 இல் கைப்பற்றி ரோமானிய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இதனால் ஹாஸ்மோனிய பேரரசு வீழ்ச்சியடைந்து யூதர்கள் மீண்டும் தங்கள் சுதந்திரத்தை இழந்தார்கள். கிமு 167 முதல் கிமு 63 வரை மக்காபியர்களால் சுதந்திரமாக இருந்த ஹாஸ்மோனியன் பேரரசு வீழ்ச்சியடைந்தது. மக்காபியர்கள் யூதர்களின் விடுதலைக்காக தைரியமாக நின்று போராடி பெற்ற சுதந்திரம் 100 ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்கவில்லை. மகா ஏரோதுவின் சூழ்ச்சிகள். 1. மகா ஏரோது ஹீரோட் த கிரேட். கிமு 40 இல் ரோமானிய செனட் பேரவை அந்திபட்டேரின் மகன் ஏரோதுவை யூதர்களுக்கு ஆளுநராக நியமித்தார்கள். பின்னர் கிமு 37 இல் ஏரோதுவை யூதர்களின் ராஜாவாக நியமித்து அவருக்கு ரோம இராணுவத்தையும் வழங்கியது. ஆகவே ஏரோது எருசலேமை கைப்பற்றி ஆன்டிகோனஸை கைது செய்து ரோமுக்கு அனுப்பி வைத்தார். ரோமில் ஆன்டிகோனஸ் ஆட்சிகவிழ்ப்பு குற்றத்திற்காக தலை துண்டிக்கப்பட்டார். 2. 3ஆம் அரிஸ்தோபோலஸ். ஹாஸ்மோனிய வம்சத்தைச் சேர்ந்த 2ஆம் அரிஸ்தோபோலசின் மகன் 3ஆம் அரிஸ்தோபோலஸ் என்பவர் சில காலம் பிரதான ஆசாரியராக இருந்தார். இவருக்கு பின்னர் அவருடைய மூத்த மகன் அலெக்சாண்டர் பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட்டார். ஆனால் இவர் தன்னுடைய அரசாங்கத்திற்கு விரோதியாக மாறிவிடுவார் என்று கருதிய மகா ஏரோது தந்திரமாக அலெக்சாண்டரை தூக்கிலிட்டார். இப்போது ஹாஸ்மோனிய வம்சத்தில் கடைசியாக உயிரோடிருப்பது யூதேயாவின் கவர்னராக இருக்கும் 2ஆம் ஹெர்கானஸ் மட்டுமே. 3. கருவறுத்தல். 2ஆம் ஹெர்கானஸ் தனக்கு ஒரு போட்டியாளராக வந்துவிடக்கூடாது என்று நினைத்த ஏரோது அவரை கொல்ல சூழ்ச்சி செய்து தான் கொடுக்கும் விருந்திற்காக எருசலேம் வர பாசமாய் கேட்டுக்கொண்டார். ஏரோதுவின் சூழ்ச்சியை அறியாத ஹெர்கானஸ் எருசலேம் வந்தபோது ஏரோது மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார். பின்னர் நடைபெற்ற விருந்தின் போது ஏரோது ராஜா தன்னை கொன்று ஆட்சியை கைப்பற்றுவதற்காக 2ஆம் ஹெர்கானஸ் அரேபியாவின் ராஜாவுடன் சதி திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டி 2ஆம் ஹெர்கானஸை கைது செய்ய உத்தரவிட்டு பின்னர் தூக்கிலிட்டு கொலை செய்ய உத்தரவிட்டார். கிமு 140 முதல் கிமு 36 வரை இருந்த ஹாஸ்மோனிய மன்னர்கள் புகைப்படம். ஹாஸ்மோனிய மன்னர்கள் பற்றிய வரைபடம்.
இயேசுவின் காலத்தில் இருந்த யூத சமூகம். 1. யூதர்களின் பிரிவுகள். கிபி முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவத்தின் ஆரம்பத்தில் யூத சமூகத்தில் 4 வகையான முக்கிய பிரிவுகள் இருந்தது. இவர்கள் பரிசேயர்கள், சதுசேயர்கள், செலோத்தர்கள் மற்றும் எசேனியர்கள் ஆவார்கள். 2. பரிசேயர்கள். பரிசேயர்கள் பெரும்பாலும் இயேசுவின் எதிரிகளாக செயல்பட்டு இயேசுவை அந்தி கிறிஸ்துவாக கருதினார்கள். பரிசேயர்கள் நியாயப்பிரமாணங்களை கடைபிடிப்பதிலும் பாரம்பரிய சடங்குகளில் மிகவும் பக்தி வைராக்கியமும் காட்டினார்கள். இவர்களின் ஒரு பிரிவினர்கள்தான் வேதபாரகர்கள். இவர்கள் நியாயப்பிரமாணத்தின் ஆசிரியர்களாக இருந்து வேதாகமத்தின் புத்தகங்களை கைப்பிரதி எடுக்கும் பணியையும் செய்தார்கள். இயேசுவின் மரணத்திற்குப் பிறகு ஏற்பட்ட கிறிஸ்தவ இயக்கத்தில் ஜீசஸ் மூவ்மெண்ட் கிறிஸ்தவர்களான பரிசேயர்களுக்கும் இயேசுவின் சீடர்களுக்கும் இடையே பெரிய மோதல்கள் உண்டாயிற்று. பிற இனத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் விருத்தசேதனம் செய்ய அவசியம் இல்லை என்றும் தூய்மை மற்றும் பரிசுத்தத்தை கடைப்பிடித்தால் மட்டும் போதுமானது என்பதே அப்போஸ்தலர் சங்கம் ஏற்றுக்கொண்டது. அப்போஸ்தலர் அதிகாரம் 15 வசனங்கள் 1 முதல் 29 வரை. 3. சதுசேயர்கள். சதுசேயர்கள் கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றி செல்வாக்குமிக்கவர்களாக இருந்தார்கள். இவர்கள் எருசலேமில் ஆலயத்தை பராமரித்து யூத அரசியல், சமூகம் மற்றும் மத தலைவர்களாக இருந்தார்கள். ஆயினும் எல்லா சதுசேயர்களும் ஆசாரியர்களாகவோ அல்லது மத தலைவர்களாகவோ இருக்கவில்லை. இவர்களில் பலர் பிரபுக்களாக, நிலசுவான்தாரர்களாக, பணக்காரர்களாக இருந்தார்கள். ஆனால் யூத சமூகத்தில் எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருந்தார்கள். கிபி 70 இரண்டாம் எருசலேம் ஆலயம் ரோம பேரரசன் தீத்துவால் அழிக்கப்பட்டபோது சதுசேயர்களின் கூட்டமும் அழிந்து போயிற்று. இயேசுவின் காலத்தில் யூத சமூகம். 1. பரிசேயர் மற்றும் சதுசேயர்களின் மோதல்கள். யூதர்களின் மத மற்றும் சமூக சூழ்நிலையில் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இடையே கடும் மோதல்கள் இருந்தது. இவர்கள் கலாச்சார முறைமைகளிலும் மோதிக்கொண்டார்கள். சதுசேயர்கள் கிரேக்க கலாச்சாரமயத்தை ஆதரித்தார்கள். ஆனால் பரிசேயர்கள் இதை கடுமையாக எதிர்த்தார்கள். யூதமத நம்பிக்கையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. பரிசேயர்கள் எருசலேம் ஆலய சடங்குகள், சம்பிரதாயங்கள் மற்றும் சேவைகளை வலியுறுத்தினார்கள். ஆனால் சதுசேயர்கள் மோசேயின் மற்ற சட்டதிட்டங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இவர்கள் 5 ஆகமத்திற்கு வெவ்வேறு விளக்கங்களையும் தற்போதுள்ள வாழ்க்கைக்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பதிலும் மோதிக்கொண்டார்கள். சதுசேயர்கள் எழுதப்பட்ட தோராவை மட்டுமே கடவுளின் வார்த்தையாக அங்கீகரித்தார்கள். மேலும் வாய்மொழி பாரம்பரியங்கள், தீர்க்கதரிசன புத்தகங்கள், ஞான இலக்கியங்களை நிராகரித்ததோடு இறந்தவர்களின் உயிர்த்தெழுதல், பரலோகம் மற்றும் நரகம் போன்ற கோட்பாடுகளையும் நிராகரித்தார்கள். ஆனால் பரிசேயர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார்கள். 2. செலோத்தியர்கள். செலோத்தியர் ஜெலோட்ஸ் என்ற வார்த்தையானது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வைராக்கியம் காண்பிப்போரை குறிப்பிடும் பொதுவான வார்த்தை ஆகும். இயேசுவின் சீடரான சீமோன் இந்த புனைப்பெயரை கொண்டவர். லூக்கா அதிகாரம் 6 வசனம் 15, அப்போஸ்தலர் அதிகாரம் 1 வசனம் 13. பிற்காலத்தில் ரோமர்களுக்கு எதிராக ஆயுதமேந்தி எதிர்ப்பைக் காண்பித்த அமைப்பை குறிக்க செலோத்தியர்கள் என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படப்பட்டது. இவர்கள் கிபி 1ஆம் நூற்றாண்டில் யூத அரசியல் இயக்கமாக செயல்பட்டார்கள். கிபி 66 முதல் 70 வரை ரோமானிய சாம்ராஜ்யத்திற்கு எதிராக நடைபெற்ற முதல் போரின் போது ரோமானியர்களை ஆயுத பலத்தால் வெளியேற்ற முயன்று செலோத்தியர்கள் தோற்றுப்போனார்கள். 1. எசேனியர்கள் எசீன்ஸ். எசனியர்கள் ஆசாரியனாகிய சாதோக் வம்சத்தில் வந்தவர்கள். இவர்கள் கிமு 2 முதல் கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தார்கள். இவர்களைப் பற்றி புதிய ஏற்பாட்டில் குறிப்பு இல்லை. ஆனால் கிபி 1947 இல் பாலஸ்தீனத்தில் சவக்கடல் அருகே கும்ரான் குகையில் கிமு 2ஆம் நூற்றாண்டில் தோல் சுருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் இருந்த வேதாகம கையெழுத்து பிரதிகளை ஆய்வு செய்ததன் மூலம் எசேனியர்களைப் பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. 3. ஆன்மீக வாழ்க்கை. எசேனியர்கள் உலக காரியங்களுக்கு தங்களை விற்றுப்போட்ட யூதர்களுக்கு எதிரான எதிர்ப்பு இயக்கம் ஆகும்.
இவர்கள் மகா ஏரோதுவின் காலத்தில் யூத சமூகத்திலிருந்து விலகி கும்ரான் மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் எருசலேம் ஆலய ஆசாரியர்களின் கூட்டத்தில் இருந்து பிரிந்து சென்றார்கள். 4. சமூக வாழ்க்கை. எசேனியர்கள் தன்னார்வ முறையில் தங்கள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் பொதுவாக பகிர்ந்து வைத்து வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். தினமும் தங்களை சுத்திகரித்து ஓய்வு நாளில் தியானத்தில் ஈடுபட்டு பக்தி வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் நீதி, நேர்மை மற்றும் தர்மம் செய்து பொது வாழ்வில் தூய்மையை கடைபிடித்து வாழ்ந்தார்கள். ஆசாரிய ஊழியம் செய்கின்றவர்கள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்தார்கள். மேசியாவின் வருகைக்கு எசேனியர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். கிபி 66 முதல் கிபி 70 நடைபெற்ற முதல் யூத ரோம போரில் எசேனியர்களை ரோமானியர்கள் விரட்டடியெடுத்தார்கள். அப்போது எசேனியர்கள் தாங்கள் வைத்திருந்த வேதாகம தோல் சுருள்களை பத்திரமாக அங்கிருந்த கும்ரான் குகைகளில் மறைத்து வைத்துவிட்டு சென்றுவிட்டார்கள். இவையாவும் கிபி 1945 முதல் 1950 ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று சவக்ககடல் சுருள்கள் டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது. இஸ்ரவேலின் பிரதான ஆசாரியன். 1. முதல் பிரதான ஆசாரியன். கடவுளால் நியமிக்கப்பட்ட முதல் பிரதான ஆசாரியன் ஆரோன் ஆவார். யாத்ராகாமம் அதிகாரம் 28 வசனங்கள் 1, 2, அதிகாரம் 29 வசனங்கள் 4, 5. இவருக்குப் பின் அவருடைய மகன்களில் ஒருவர் பிரதான ஆசாரியராக நியமிக்கப்பட வேண்டும். லேவியராகமம் அதிகாரம் 6 வசனம் 15. ஒருவேளை அவர்களுக்கு வாரிசு இல்லாவிட்டால் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நியமிக்கப்படலாம். 2. பிரதான ஆசாரியன் கடமைகள். பிரதான ஆசாரியனால் மட்டுமே ஆசாரியர்கள் மற்றும் மக்களின் பாவங்களுக்கான பலிகளை செலுத்த முடியும். லேவியராகமம் அதிகாரம் 4. பிரதான ஆசாரியர் மட்டுமே ஆசாரியர்களை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். லேவியராகமம் அதிகாரம் 9 மற்றும் இவர் மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல முடியும். லேவியராகமம் அதிகாரம் 16. இவர்கள் இஸ்ரவேலின் கன்னியை மட்டுமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். மேலும் இறந்தவர்களின் உடல்களை அவர்களின் பெற்றோரை கூட தொடர்பு கொள்ள அனுமதி கிடையாது. லேவியராகமம் அதிகாரம் 21 வசனங்கள் 1 முதல் 15 வரை. மேலும் இவர்களை சில காரணங்களுக்காக தகுதி நீக்கமும் செய்யலாம். லேவியராகமம் அதிகாரம் 21 வசனங்கள் 17 முதல் 23 வரை. 3. பிரதான ஆசாரியரின் உடைகள். பிரதான ஆசாரியர் தனது ஊழியத்தின் போது கையில்லாத ஊதா நிற அங்கி அணிய வேண்டும். இதன் கீழ் கோணத்தில் சிறிய தங்க மணிகள் மாதுளை தட்டுகளுடன் கருநீலம், சிவப்பு, ஊதா மற்றும் கருஞ்சிவப்பு எப்போத் தோள்பட்டை துண்டில் 2 கோமேதக கற்களுடன் இஸ்ரேலின் கோத்திரத்தாரின் பெயர்களும் அதில் பொறிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இந்த ஆடையின் மார்பக பகுதியில் 12 இரத்தினங்களுடன் ஒவ்வொன்றும் ஒரு கோத்திரத்தாரின் பெயரில் பொறிக்கப்பட்டு இருக்க வேண்டும். மேலும் ஜனங்களுக்கு நியாயம் செய்வதற்காக ஊரிம் மற்றும் தும்மிம் கற்கள் ஆகியவற்றைச் சுமக்கும் ஒரு பை அதில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இவரது தலைப்பாகையின் முன்புறம் யெகோவா கடவுள் பரிசுத்தர் என்ற வார்த்தை தங்கத் தகட்டில் பொறிக்கப்பட்டு இருக்க வேண்டும். யாத்ராகமம் அதிகாரம் 28. 1. பிரதான ஆசாரியரின் அதிகாரம். பிரதான ஆசாரியருக்கு எருசலேம் ஆலயத்தின் நிதி மற்றும் நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த பொறுப்பு இருந்தது. இவர் யூதர்களிடம் வரிகளை வசூலித்து நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் தலைவராக இருந்து தேசத்தின் சட்ட ஒழுங்கை பராமரித்தார். இவருடைய அதிகாரத்தின் எல்லை அரசியல், சமூக, மத, பொருளாதார, நீதிபரிபாலனை, வழிபாட்டு சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்கள் என்று எல்லாவற்றிலும் அதிகாரம் கொண்டதாக இருந்தது. 2. அரசியல் நியமனங்கள். கிமு 2ஆம் நூற்றாண்டில் பிரதான ஆசாரியரின் நியமனத்தில் லஞ்சம் மற்றும் ஊழல்களுக்கு இடம் கொடுத்தது. உதாரணமாக 4ஆம் அந்தியோகஸ் எபிபேன்ஸ் என்ற செலூக்கிய ராஜா 3ஆம் ஓனியஸ் என்ற பிரதான ஆசாரியரை ஜேசனுக்கு ஆதரவாக பதவி நீக்கம் செய்தார். அவரைத் தொடர்ந்து மெனலஸ் என்பவரும் குறுக்கு வழியில் பிரதான ஆசாரியரானார். மகா ஏரோது 6 பிரதான ஆசாரியர்களை ஒருவர் பின் ஒருவராக நியமித்தார். அப்படியே ஏரோது அர்கிலாயுவும் 2 முறை பிரதான ஆசாரியரை நியமித்தார். இவரை பின் தொடர்ந்து முதலாம் ஏரோது அக்ரிப்பா, ஏரோது சால்சிசின்,
மற்றும் இரண்டாம் ஏரோது அக்ரிப்பா ஆகியோரும் பிரதான ஆசாரியரை தன் இஷ்டப்படி நியமித்தார்கள். இவர்களைப் போலவே ரோமானிய பேரரசும் பிரதான ஆசாரியரை நியமனம் செய்வதற்கான உரிமையை வைத்துக் கொண்டார்கள். 3. பிரதான ஆசாரியின் முடிவு. யூத பாரம்பரியத்தின்படி கிமு 960 முதல் கிமு 586 வரை 18 பிரதான ஆசாரியர்கள் சாலமோன் கட்டிய எருசலேம் ஆலயத்திலும், கிமு 516 முதல் கிபி 70 வரை இருந்த இரண்டாவது எருசலேம் ஆலயத்தில் 60 பேர் பிரதான ஆசாரியர்களாக இருந்துள்ளார்கள். கிபி 70 இல் எருசலேம் ஆலயம் ரோம இராணுவத்தால் இடிக்கப்பட்ட பின்னர் பிரதான ஆசாரியர் யாரும் நியமிக்கப்படவில்லை. ஏனெனில் கிபி 70இல் இரண்டாம் ஆலயம் அழிக்கப்பட்டதால் எருசலேம் ஆலயத்தில் பலிகள் செலுத்துவது நிரந்தரமாக தடைப்பட்டது. ஏரோது ஆட்சியின் கீழ் யூதர்கள் 1. மகா ஏரோது 36 வயதான ஏரோது கிமு 37இல் யூதேயா தேசத்திற்கு ரோம பேரரசின் ஆளுநராகவும் யூதர்களின் ராஜாவாகவும் நியமிக்கப்பட்டார். 2. மகா ஏரோதின் கட்டுமானங்கள். ஹோலி லேண்ட் என்று சொல்லப்படுகின்ற புனித பூமியில் ஏரோது பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டினார். பல கோட்டைகள், அரண்மனைகள், துறைமுகங்கள், நீர்வழிபாதைகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் போன்றவற்றை கட்டி எழுப்பி யூதேயாவை செழிப்பாக மாற்றினார். ஏரோது பிற மத கோவில்கள் கட்டவும் நன்கொடைகளை வழங்கினார். மகா ஏரோது ராஜா எருசலேம் ஆலய பிரகாரங்களை பளிங்குகற்களால் புதுப்பித்து தங்கத்தால் கோபுரங்களை அமைத்து ஆலயத்தின் எல்கைகளை விரிவுபடுத்தினார். இந்த ஆலயத்திற்குத்தான் இயேசுவானவர் அடிக்கடி சென்றதோடு மாத்திரம் அல்ல, விரைவில் அழிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். மத்தேயு அதிகாரம் 24 வசனங்கள் 1-2. 3. ஏரோதுவின் அரசியல். கிமு 36இல் ஏரோது ஹாஸ்மோனிய வம்சத்தைச் சேர்ந்த தன் மைத்துனரான 3ஆம் அரிஸ்டோபுலஸை யூதர்கள் தங்களின் ராஜாவாக நியமிக்கக்கூடும் என்று அஞ்சி அவரை பிரதான ஆசாரியனாக்கினார். இந்நிலையில் கிமு 36இல் அரிஸ்டோபுலஸ் ஏரோதுவின் உத்தரவின்படி உணவில் விஷம் வைத்து கொல்லப்படுகிறார். 4. ஏரோதின் உன்னத பணிகள். கிமு 25இல் யூதேயாவில் நிலவிய பெரிய வறட்சியினால் உண்டான பஞ்சம் மற்றும் பட்டினி சாவுகளை தடுக்க ஏரோது தானியங்களை இறக்குமதி செய்தார். மேலும் யூதர்களுக்கு அரசாங்க வரிகளில் 1/3 பங்கை தள்ளுபடி செய்தார். நிதி நெருக்கடியினால் நடத்த முடியாமல் இருந்த பண்டைய ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த ஏரோது உதவினார். இவர் சிறப்பான ஆட்சி செய்ததால் மகா ஏரோது என்று சரித்திரத்தில் அழைக்கப்பட்டார். மகா ஏரோது ஆட்சியின் கீழ் யூதர்கள். 5. ஏரோதின் வாழ்க்கை. ஏதோமியனான ஏரோதுவின் குடும்பம் ஹாஸ்மோனிய பேரரசின் காலத்தில் கட்டாய மதமாற்றம் மூலமாக யூத மதத்திற்கு மாற்றப்பட்டவர்கள் ஆவார்கள். யூதர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த தனது முதல் மனைவியையும் அவரது மகனையும் விவாகரத்து செய்துவிட்டு கிமு 37இல் முன்னாள் பிரதான ஆசாரியராகிய 2ஆம் ஹெர்கானஸ் என்பவரின் பேத்தியும் ஹாஸ்மோனிய இளவரசியான முதலாம் மரியம்மை மணந்தார். 6. ஏரோதுவின் அதிருப்தியாளர்கள். பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள் இருவரும் ஏரோதுவுக்கு எதிர்ப்பைக் காட்டினர். ஏனெனில் எருசலேம் ஆலயம் தொடர்பாக பரிசேயர்களின் பல கோரிக்கைகளை புறக்கணித்ததால் அதிருப்தியடைந்தனர். அப்படியே புலம்பெயர்ந்த யூதர்களின் ஆதரவைப் பெற எருசலேமுக்கு வெளியே இருந்து சிலரை பிரதான ஆசாரியர்களாக நியமித்தபடியால் எருசலேம் ஆலயத்தின் பொறுப்புகளில் இருந்த சதுசேயர்கள் அதிருப்தி அடைந்தார்கள். 7. ஏரோதுவின் நிர்வாகம். ஏரோது உளவுத்துறையை மேம்படுத்தி அதன் மூலம் தன்னை பற்றிய பொது மக்களின் உணர்வுகளை கண்காணித்து வந்தார். மேலும் தனக்கு எதிராக போராட்டங்கள் செய்பவர்களை தடை செய்து எதிரிகளை தனது அரசியல் பலத்தால் அகற்றினார். ஏரோதுக்கு 2000 வீரர்கள் மெய்காப்பாளர்களாக இருந்தனர். ஆகவே யார் மீதாவது கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டாலும் கூட அவர்களை தூக்கிலிடவும், கைது செய்யவும் மற்றும் சித்திரவதை செய்யவும் மெய்காவலர்களுக்கு ஒத்துதரவிட்டிருந்தார். 8. ஏரோதின் சுகவீனம். ஏரோது தனது வாழ்நாள் முழுவதும் ஒருவிதமான மனச்சோர்வு கொண்டு சித்தப்பிரமை பிடித்தவர் போல் அவஸ்திப்பட்டார். இவரது இந்த மனநிலைக்கு அவருடைய சொந்த குடும்பத்தினர் மற்றும் சகோதரி சலோமி செய்த வஞ்சக சூழ்ச்சிகளே காரணம் ஆகும். மகா ஏரோது ஆட்சியின் கீழ் யூதர்கள். 9. ஏரோதின் கொடுமை. ஏரோது ராஜா கிமு 29இல்
தனது பிரியமான மனைவி மரியம்னே, 2 மகன்களான அலெக்சாண்டர், அரிஸ்தோபுலஸ், மரியமின் தாய் மற்றும் சகோதரர், தாத்தா யாவரையும் ஏரோதுவின் சகோதரியாகிய சலோமியின் சூழ்ச்சியை நம்பி கொலை செய்தார். ஏரோது ராஜா எருசலேம் ஆலய நுழைவாயிலில் ஒரு தங்க கழுகு சிலையையும் வைக்க உத்தரவிட்டார். இதை யூதர்கள் தேவதூஷணமாக கருதியதால் அதை உடைத்துப் போட்டார்கள். இதற்காக ஏரோது 2 யூத மதகுருமார்களையும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த 40 யூதர்களையும் கொலை செய்தார். மேலும் ஹாஸ்மோனிய வம்சத்திலிருந்த அனைத்து ஆண் வாரிசுகளையும் கொலை செய்தார். ஏரோதுவின் சாகும் தருவாயிலும் தனது வாரிசான அந்திப்பட்டேரையும் கொலை செய்தான். 10. ஏரோதின் வஞ்சகச் செயல். இயேசுவானவர் பிறந்த நேரத்தில் அப்பாவி குழந்தைகளை ஏரோது இனப்படுகொலை செய்தார். இவர் 37 ஆண்டுகள் யூதேயாவை ஆட்சி செய்தார். இறுதி நாட்களில் மனநலம் பாதிக்கப்பட்டதால் 3 முறைதான் எழுதிய உயிலை மாற்றி எழுதினார். மனநோயின் தாக்கத்தினால் தற்கொலை செய்ய தன்னையே கத்தியால் குத்தி சாக முயன்றார். ஆனால் இதை அவரது உறவினர் தடுத்துவிட்டார். இந்த கொடூரமான ஏரோது ராஜா கிமு 4 இல் இறந்தார். 11. உள்நாட்டுப் போர். மகா ஏரோது இறந்ததைத் தொடர்ந்து எருசலேம் உட்பட பல நகரங்களில் உள்நாட்டுப் போர் நடந்தது. இதனால் ரோமானியர்கள் யூதேயாவில் ராஜாவுக்கு பதிலாக ரோமானிய அதிகாரிகளை ஆட்சியில் அமர்த்தினார்கள். பின்னர் ஏரோதுவின் 3 மகன்களும் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டார்கள். ஏரோதுவின் மூத்த மகனான அர்க்கிலாயுவுக்கு 50% என்ற அளவில் சமாரியா மற்றும் இதுமேயாவின் தேசாதிபதியாகவும் 25% ஐ பிலிப்புக்கும் எஞ்சிய 25% ஐ ஏரோது அந்திப்பாவுக்கும் ஆளுகை செய்ய பிரித்துக் கொடுக்கப்பட்டது. மகா ஏரோது ஆட்சிகாலம் பற்றிய வரைபடம். மகா ஏரோதுவின் வம்சம். மகா ஏரோது கிமு 37 முதல் கிமு 4 வரை யூதேயாவை ஆண்டார். மத்தேயு அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 22 வரை. இவரது மரணத்திற்குப் பின் அவரது ராஜ்யம் 3 மகன்களிடையே பிரித்துக் கொடுக்கப்பட்டது. ஏரோதியர்கள் என்பவர்கள் யூதேயா தேசத்து அதிகாரிகள், வம்சாவளியினர் மற்றும் ஆதரவாளர்கள் ஆவார்கள். மாற்கு அதிகாரம் 3 வசனம் 6, மாற்கு அதிகாரம் 12 வசனம் 13, மத்தேயு அதிகாரம் 22 வசனம் 16, லூக்கா அதிகாரம் 8 வசனம் 3, அப்போஸ்தலர் அதிகாரம் 13 வசனம் 1. 1. மகா ஏரோதுவின் 10 திருமணங்கள். ஏரோது அரசியல் காரணத்திற்காக 10 திருமணங்களை செய்தார். 1. ஏரோது கிமு 47 இல் எருசலேமில் டோரிஸ் ஐ மணந்து பின்னர் அவளை துரத்திவிட்டார். இவளுடைய மகன் அந்திப்பட்டர் கிமு 4 இல் ஏரோது மூலம் கொல்லப்பட்டார். 2. ஹாஸ்மோனியன் இளவரசியான முதலாம் மாரியம் ஐ கிமு 37 இல் திருமணம் செய்து கிபி 29 இல் கொலை செய்தார். இவளுக்கு 5 குழந்தைகள் பிறந்தன. அலெக்சாந்தர், அரிஸ்தோபோலஸ், பெயரிடப்படாத மகன், சலாம்ஷியோ மற்றும் சைப்ரஸ் ஆவார்கள். 3. ஏரோது பெயர் அறியப்படாத தன் மருமகளை கிமு 37 இல் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை. 4. ஏரோது கிமு 34 இல் பெயர் தெரியாத உறவினரை மணந்தார். அவளுக்கும் குழந்தை இல்லை. 5. ஏரோது எருசலேம் ஆசாரியனின் மகள் 2ஆம் மாரியம் ஐ கிமு 29 இல் திருமணம் செய்து கிமு 7 இல் விவாகரத்து செய்தார். இவரது மகன்தான் முதலாம் ஏரோது பிலிப் என்பவர் ஆவார். 6. ஏரோது கிமு 28 இல் மோல்தாக் என்ற சமாரிய பெண்ணை மணந்தார். அவரது மகன்கள்தான் அர்கிலாயு, அந்திப்பா மற்றும் ஒலிம்பியஸ். 7. ஏரோது கிமு 27 இல் கிளியோபாட்ரா என்ற எருசலேம் நகர பெண்ணை மணந்தார். அவளது குழந்தைகள்தான் 3ஆம் ஏரோது மற்றும் 2ஆம் பிலிப் ஆவார்கள். 8. பின்னர் கிமு 16 இல் ஏரோது பல்லாஸ் என்பவரை மணந்தார். அவரது மகன் பெயர்தான் ஃபெசேல் ஆக்கும். 8. ஏரோது கிமு 15 இல் ஃபைத்ராவை மணந்தார். இவளுடைய மகள்தான் ரோக்சேன் ஆவார். 10. கடைசியாக ஏரோது கிமு 14 இல் எல்பிஸ் ஐ மணந்தார். இவளுக்கு சலோமே என்ற மகள் பிறந்தாள். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இவர்கள்தான் ஏரோதின் வம்சத்தார் ஆவார்கள். மகா ஏரோதுவின் குடும்ப வரைபடம்.
மகா ஏரோதுவின் குடும்பமும் வேதாகம குறிப்புகளும். மகா ஏரோது குடும்ப வரைபடம். ஏரோது வம்சம். ஏரோது அர்கெலாயு கிமு 4 முதல் கிபி 6 வரை. 1. அர்கெலாயு. இவர் மகா ஏரோது மற்றும் சமாரிய மனைவி மோல்தேஸ் இன் மகனும் ஏரோது அந்திப்பாவின் சகோதரரும் 2ஆம் ஏரோதுவின் வளர்ப்பு சகோதரரும் ஆவார். அர்கெலாயு தன்னை மகா ஏரோதுவின் வம்சாவளியே சேர்ந்தவர் எனக் காண்பிக்க ஏரோது என்ற வம்ச பெயரை வைத்துக் கொண்டார். 2. ஏரோது அர்கெலாயுவின் ஆட்சி. இவர் யூதேயாவிலுள்ள பெத்லகேம், எருசலேம், இதுமேயா மற்றும் சமாரியா என்று மகா ஏரோதுவின் 50% பகுதிகளுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார். மகா ஏரோதுவின் மரணத்திற்கு பின்னர் கிமு 4 இல் 2 யூத குருமார்களையும் 40 யூத இளைஞர்களையும் கொன்ற ஏரோதியர்களை தண்டிக்கும்படி யூதர்கள் கோரினர். அப்படியே மகா ஏரோது மூலம் நியமித்த பிரதான ஆசாரியரையும் மாற்ற கோரிக்கை விடுத்தார்கள். ஆனால் அர்கெலாயு யூதர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருநாள் நள்ளிரவு நேரத்தில் திடீரென தன் இராணுவத்தை எருசலேமுக்கு அனுப்பி 3000க்கும் மேற்பட்ட யூதர்களை கொன்று குவித்தான். 3. அர்கெலாயு ஆட்சியின் அஸ்தமனம். கொடுங்கோலனாக விளங்கிய அர்கெலாயுவின் ஆட்சியை குறித்து கொந்தளித்துப் போன யூதர்கள் ரோம பேரரசர் ஆகஸ்டஸ் என்பவரிடம் புகார் அளிக்கவே கிபி 6 இல் அர்கெலாயு ஆண்டு வந்த யூதேயா மாகாணம் நேரடியாக ரோமானிய ஆட்சியின் கீழ் கொண்டுவரப்பட்டதால் அர்கெலாயுவின் ஆட்சி அஸ்தமனமானது. 4. வேதாகமம். ஏரோது அர்கெலாயுவும் மகா ஏரோது குழந்தை இயேசுவை கொலை செய்ய முயன்றதால் யோசேப்பும் மரியாளும் எகிப்துக்கு சென்றார்கள். மகா ஏரோது இறந்த பின்னர் யோசேப்பு குடும்பமாய் யூதேயாவிற்கு திரும்பி வந்தார்கள். ஆயினும் பெத்லகேம் நகரம் ஏரோது அர்கெலாயுவின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததால் மரியாளையும் குழந்தை இயேசுவையும் அங்கே தங்க வைக்க விரும்பாமல் கலிலேயா தேசத்தில் உள்ள நாசரேத் ஊருக்கு யோசேப்பு அழைத்துச் சென்றார். மத்தேயு அதிகாரம் 2 வசனங்கள் 21, 22, 23. ஏரோது வம்சம். முதலாம் சலோமி. 1. முதலாம் சலோமி. இவர் ஏதோமியரான அந்திபட்டேரின் மகளும் மகா ஏரோதுவின் சகோதரியுமாவார். கிமு 4 இல் மகா ஏரோது இறந்தபின் சலோமிக்கு இதுமேனா பிராந்தியத்தில் சில நகரங்களும் 50,000 பணமும் வழங்கப்பட்டன. 2. சூனியக்காரி. சலோமிக்கு முதலில் அவளது மாமாவான யோசேப்புடன் திருமணம் நடந்தது. பின்பு அவருக்கு மகா ஏரோதுவின் மனைவியான முதலாம் மரியம்மே உடன் தகாத உறவு இருப்பதாக சலோமி குற்றம் சாட்டி திருமணத்தை முறித்துக் கொண்டாள். பின்னர் இதுமியாவின் ஆளுநரான கோஸ்டுபாரஸ் என்பவரை சலோமி மணந்து கொண்டாள். இவர்களுக்கு மகனாக 4ஆம் அந்திபட்டேர் மற்றும் மகளாக பெர்னிஸ் பிறந்தார்கள். பின்னர் கிமு 26 இல் கோஸ்டோபரஸிடம் வெறுப்படைந்த சலோமி அவர் மகா ஏரோதுக்கு துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டி கொலை செய்ய வைத்தாள். 3. சலோமியின் மகள் பெர்னிஸ் 3ஆம் அரிஸ்தோபுலஸை மணந்தாலும் இளவரசர்களான அலெக்சாண்டர், 4ஆம் அரிஸ்தோபுலஸ் மற்றும் அவர்களின் தாயார் முதலாம் மரியம்னே ஆகியோர் கொலை செய்யப்படுவதற்கு சலோமி காரணமாக இருந்தாள். பின்னர் 3ஆம் முறை சில்லியஸ் என்பவரை மகா ஏரோதுவின் விருப்பத்தையும் மீறி சலோமி திருமணம் செய்து கொண்டாள். அதன்பின் 4ஆம் முறையாக அலெக்சிஸ் மணந்த பிறகும் சில்லியஸ் மீதான சலோமியின் விருப்பம் கீழ்த்தரமாக இருந்தது. தனது வஞ்சக செயல்களின்படி மகா ஏரோதுவின் மூத்த மகன் அந்திபட்டேரை கிமு 4 இல் மகா ஏரோது மூலம் தூக்கிலிட உத்தரவிட்டார். சலோமி மகா ஏரோதுவின் வாரிசாக ஏரோது அர்கெலாயுவிற்கு எதிராக ஏரோது அந்திப்பாவை ஆதரித்தார். சலோமியின் பரிந்துரைத்தது நடக்காமல் போகவே தனது மகள் மற்றும் பேரக்குழந்தைகளுடன் சில ஆண்டுகள் ரோமில் தங்கியிருந்து பின்னர் கிபி 12 இல் இறந்தார். அதன்பின் ரோமானிய பேரரசு சலோமியின் ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்களை தன்வசப்படுத்திக் கொண்டது. ஏரோது வம்சம். ஏரோது அந்திப்பா கிமு 4 முதல் கிபி 29 வரை. 1. ஏரோது அந்திப்பா. இவர் மகா ஏரோது மற்றும் மோல்தேஸ் ஆகியோரின் மகன் ஆவார்.
இவர் ஏரோது ஆண்ட கலிலேயாவின் 25% பகுதிக்கும் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இவர் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது மற்றும் ஏரோது ராஜா என்று வேதத்தில் அழைக்கப்படுகிறார். மத்தேயு அதிகாரம் 6 வசனங்கள் 14 முதல் 29 வரை, மத்தேயு அதிகாரம் 14 வசனம் 1, லூக்கா அதிகாரம் 3 வசனம் 1. 2. திருமண சிக்கல்கள். ஏரோது அந்திப்பா முதலில் நப்தே மன்னர் ஆரட்டாஸ் மகளான ஃபேசிலிஸ் ஐ திருமணம் செய்திருந்தார். தனது முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு மகா ஏரோதுவின் பேத்தியும் அவரது சகோதரன் முதலாம் ஏரோது பிலிப் என்பவரின் மனைவியுமான ஏரோதியாளை மனைவியாக்கிக் கொண்டார். 3. மரண தண்டனை. ஏரோது அந்திப்பாவின் முறைதவறிய திருமணத்தை யோவான் ஸ்நானகன் கண்டித்தார். ஏரோதியாளின் நிர்பந்தத்தினால் யோவான் சிரச்சேதம் பண்ணப்பட்டார். மத்தேயு அதிகாரம் 14 வசனங்கள் 1 முதல் 12 வரை, மார்க்கு அதிகாரம் 6 வசனம் 20. ஏரோது அந்திப்பாவை இயேசுவானவர் நரி என்று கண்டித்ததால் இயேசுவையும் கொல்வதற்கு வகை தேடினான். லூக்கா அதிகாரம் 9 வசனம் 9, லூக்கா அதிகாரம் 13 வசனங்கள் 31, 32, 33. யூதர்களுடைய குற்றச்சாட்டின்படி மரணதண்டனை விதித்தான். லூக்கா அதிகாரம் 23 வசனங்கள் 5 முதல் 15 வரை, அப்போஸ்தலர் அதிகாரம் 4 வசனம் 27. 4. ஏரோது அந்திப்பாவின் அஸ்தமனம். காற்பங்கு அதாவது 25% தேசாதிபதியின் விவாகரத்து கிபி 39 இல் மிகப்பெரிய போருக்கு அழைத்துச் சென்றது. இதில் ஏரோது அந்திப்பாவின் இராணுவம் பெரிய தோல்வியை சந்தித்ததால் ரோமானியர்களின் உதவியை நாடினார். இந்நிலையில் ஏரோது அந்திப்பா தனது மருமகன் முதலாம் அகிரிப்பாவுடன் சேர்ந்து ரோமானிய பேரரசர் கலிகுலாவுக்கு எதிராக சதித்திட்டம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டதால் ரோமானிய பேரரசர் கலிகுலா ஏரோது அந்திப்பாவை ஏரோதியாளுடன் கோல்க்கு நாடு கடத்தினார். அங்கே ஏரோது அந்திப்பா மரித்து போகவே அவருடைய ராஜ்யபாரம் முழுவதும் ரோமானியர்களின் ஆளுகைக்கு கீழ் கொண்டுவரப்பட்டது. ஏரோது வம்சம். முதலாம் சலோமி. 1. முதலாம் சலோமி. இவர் ஏதோமியரான அந்திப்பட்டேரின் மகளும் மகா ஏரோதுவின் சகோதரியுமாவார். கிமு 4 இல் மகா ஏரோது இறந்தபின் சலோமிக்கு இதுமேனா பிராந்தியத்தில் சில நகரங்களும் 50,000 பணமும் வழங்கப்பட்டன. 2. சூனியக்காரி. சலோமிக்கு முதலில் அவளது மாமாவான யோசேப்புடன் திருமணம் நடந்தது. பின்பு அவருக்கு மகா ஏரோதுவின் மனைவியான முதலாம் மரியம்மே உடன் தகாத உறவு இருப்பதாக சலோமி குற்றம் சாட்டி திருமணத்தை முறித்துக் கொண்டாள். பின்னர் இதுமியாவின் ஆளுநரான கோஸ்டுபாரிஸ் என்பவரை சலோமி மணந்து கொண்டாள். இவர்களுக்கு மகனாக 4ஆம் அந்திப்பட்டேர் மற்றும் மகளாக பெர்னிஸ் பிறந்தார்கள். பின்னர் கிமு 26 இல் கோஸ்டோபரசிடம் வெறுப்படைந்த சலோமி அவர் மகா ஏரோதுக்கு துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டி கொலை செய்ய வைத்தாள். 3. சலோமியின் மகள் பெர்னிஸ் 3ஆம் அரிஸ்தோபுலஸை மணந்தாலும் இளவரசர்களான அலெக்சாண்டர், 4ஆம் அரிஸ்தோபுலஸ் மற்றும் அவர்களின் தாயார் முதலாம் மரியம்னே ஆகியோர் கொலை செய்யப்படுவதற்கு சலோமி காரணமாக இருந்தாள். பின்னர் 3ஆம் முறை சில்லியஸ் என்பவரை மகா ஏரோதுவின் விருப்பத்தையும் மீறி சலோமி திருமணம் செய்து கொண்டாள். அதன்பின் 4ஆம் முறையாக அலெக்சிஸ் மணந்த பிறகும் சில்லியஸ் மீதான சலோமியின் விருப்பம் கீழ்த்தரமாக இருந்தது. தனது வஞ்சக செயல்களின்படி மகா ஏரோதுவின் மூத்த மகன் அந்திப்பட்டேரை கிமு 4 இல் மகா ஏரோது மூலம் தூக்கிலிட உத்தரவிட்டார். சலோமி மகா ஏரோதுவின் வாரிசாக ஏரோது அர்கிலாயுவிற்கு எதிராக ஏரோது அந்திப்பாவை ஆதரித்தார். சலோமியின் பரிந்துரைத்தது நடக்காமல் போகவே தனது மகள் மற்றும் பேரக்குழந்தைகளுடன் சில ஆண்டுகள் ரோமில் தங்கியிருந்து பின்னர் கிபி 12 இல் இறந்தார். அதன்பின் ரோமானிய பேரரசு சலோமியின் ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசங்களை தன்வசப்படுத்திக் கொண்டது. ஏரோது வம்சம். காற்பங்கு தேசாதிபதியாகிய பிலிப் கிமு 4 முதல் கிபி 34 வரை. 1. காற்பங்கு தேசாதிபதியாகிய பிலிப் மகா ஏரோதின் 5வது மனைவியான எருசலேமை சேர்ந்த கிளியோபாட்ராவின் மகன் ஆவார். இவர் தனது தந்தையின் ராஜ்யபாரத்தில் 25% பகுதிகளை ஆட்சி செய்தார். லூக்கா அதிகாரம் 3 வசனம் 1. மற்ற சகோதரர்கள் செய்தது போல இவர் ஏரோது என்ற வம்சப் பெயரை தனக்கு பயன்படுத்தவில்லை.
2. காற்பங்கு பிலிப் ஆட்சி. இவருடைய குடிமக்களில் யூதர்கள் சிறுபான்மையினராகவும் சிரிய மற்றும் அரபு வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலானவர் களாகவும் இருந்தார்கள். இவர் அமைதியை விரும்புகிறவர், நல்ல நிர்வாகி, குடும்பத்தில் நற்சாட்சி பெற்றவர், நீதி மற்றும் நேர்மையான ஆட்சியாளர் என்பது இவரின் சாதனைகள் ஆகும். 3. காற்பங்கு பிலிப் திருமணம். இவர் ஏரோதியாளின் மகள் சலோமியை மணந்தார். யோவான் ஸ்நானகனை தூக்கிலிடும்படி ஏரோது அந்திப்பாவை நிர்பந்திக்க, அவரது தாயாரால் ஆட்டுவிக்கப்பட்ட பெண் இவளே. மார்க்கு அதிகாரம் 6, வசனம் 22. இந்நிலையில் கிபி 34 இல் காற்பங்கு பிலிப்பின் மரணத்திற்குப் பிறகு சலோமி ஆர்மேனியா மைனர் மற்றும் சால்சீஸ் பகுதிகளை ஆண்டு வந்த அரிஸ்தோபுலஸ் என்பவரை மணந்து மகாராணியானார். 4. காற்பங்கு பிலிப் ஆட்சியின் அஸ்தமனம். 37 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிலிப் கிபி 34 இல் ஜூலியாஸ் என்ற இடத்தில் இறந்தார். இவர் வாரிசு இல்லாமல் இறந்ததால் அவரது ராஜ்யத்தை ரோமானிய சக்கரவர்த்தியான திபெரியுராயன் என்பவர் சிரியா மாகாணத்தோடு இணைக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் கிபி 37 இல் திபெரியுராயன் இறந்தபோது அவரது வாரிசான கலிகுலா என்பவர் திரும்ப அதை பழையபடி பிரித்து காற்பங்கு பிலிப்பின் மருமகன் முதலாம் ஏரோது அக்ரிப்பாவை ஆளுநராக நியமித்தார். ஏரோது வம்சம். முதலாம் ஏரோது அக்ரிப்பா கிபி 34 முதல் 44 வரை. 1. முதலாம் ஏரோது அக்ரிப்பா. இவர் மகா ஏரோது மற்றும் மக்காபிய இளவரசி மரியம்னே ஆகியோரின் பேரனும் 4ஆம் அரிஸ்டோபுலஸ் மற்றும் முதலாம் பெர்னிஸ் இன் மகனும் ஆவார். மகா ஏரோது மூலமாக 4ஆம் அரிட்டோபுலஸ் கொல்லப்பட்டபின் அவரது மகனான முதலாம் அக்ரிப்பா இளம் வயதில் கல்வி கற்க ரோமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கே வளர்ந்த பின் தன் உறவினராக இருந்த சைப்ரஸை மனைவியாக்கிக் கொண்டார். இவர்கள் பிள்ளைகள் ட்ரூசிஸ், 2ஆம் அக்ரிப்பா, 2ஆம் பெர்னிஸ், 2ஆம் மரியம்மே மற்றும் ட்ரிசில்லா ஆவார்கள். 2. பேரரசர் முதலாம் அக்ரிப்பா. முதலாம் ஏரோது அக்ரிப்பா ரோமானிய அரச குடும்பத்துடனான நட்பை நன்கு பயன்படுத்திக் கொண்டார். கிபி 34 இல் அக்ரிப்பாவின் மாமாவாகிய காற்பங்கு தேசாதிபதியான பிலிப் வாரிசு இல்லாமல் இறந்ததால் அவரது ராஜ்யத்தை ரோம சக்கரவர்த்தியான திபெரியுராயன் சிரியா மாகாணத்தோடு இணைக்க உத்தரவிட்டார். பின்னர் கிபி 37 இல் ரோமானிய பேரரசர் கலிகுலா என்பவர் அகிரிப்பாவை அந்த பிரதேசத்தின் மீது ராஜாவாக்கினார். ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த அவரது தாத்தாவான மகா ஏரோதுவுக்குப் பிறகு முதலாக எல்லா பகுதிக்கும் ராஜாவாக ஆளுகை செய்தார். அப்போஸ்தலர் அதிகாரம் 12, வசனம் 1. மற்றவர்கள் எல்லோரும் ஆளுநர்களாகவே ஆட்சி செய்திருந்தார்கள். 3. ஒன்றுபட்ட இராஜ்யம். கிபி 39 இல் ஏரோது அந்திப்பா புதிய ரோமானிய பேரரசர் கலிகுலாவுக்கு எதிராக சதி செய்ததாக தனது மருமகன் முதலாம் ஏரோது அக்ரிப்பா மூலம் குற்றம் சாட்டப்பட்டு அவருடைய மனைவி ஏரோதியாளுடன் நாடு கடத்தப்பட்டு அங்கேயே மரித்துப் போனார். ஏரோது அகிரிப்பாவின் ஆலோசனை கிபி 41 இல் கிளாடிஸ் என்பவருக்கு ரோமானிய பேரரசராக அரியணை ஏற உதவியது. ஆகவே கிளவ்டியஸ் முன்பு ஏரோது அர்கிலாய்க்கு சொந்தமான யூதேயா தேசத்தின் பகுதிகளையும் அக்ரிப்பாவின் ராஜ்யத்தோடு சேர்த்தார். இதனால் முதலாம் அக்ரிப்பா அவரது தாத்தாவான மகா ஏரோதுவின் யூதேயா தேசம் முழுவதையும் ஆட்சி புரிந்தார். ஏரோது வம்சம். முதலாம் ஏரோது அக்ரிப்பா கிபி 34 முதல் 44 வரை. 1. முதலாம் ஏரோது அக்ரிப்பாவின் கீழ் யூதர்கள். இவருடைய மக்கபேய இரத்த சம்பந்த உறவு யூதர்களிடையே நன்மதிப்பு பெற்றது. எருசலேம் தேவாலயத்திற்கு தாராளமாக நிதி உதவி செய்து நியாயப்பிரமாணத்தை பெரிதும் மதித்தார். முதற் பலன்களின் பலிகளை செலுத்த தாமே எருசலேம் ஆலயத்திற்கு எடுத்துச் சென்று கூடாரப் பண்டிகையையும் கொண்டாடினார். யூதர்களுக்கான அரசாங்க வரிவிதிப்பையும் 3 ஒரு பங்காக குறைத்தார். இந்நிலையில் கிபி 41 இல் ரோம பேரரசர் கலிகுலா எருசலேமின் ஆலயத்தில் தனது சிலையை நிறுவ முயன்றபோது யூதர்கள் சார்பாக முதலாம் ஏரோது அகிரிப்பா இதை எதிர்த்து ரோம பேரரசரிடம் மன்றாடினார். இவர் யூதர்களை திருப்திப்படுத்த யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறியவர்களை கடுமையாக நடந்து கொண்டார். 2. முதலாம் அகிரிப்பாவின் கீழ் கிறிஸ்தவர்கள்.
ஏரோது அக்ரிப்பா கிறிஸ்தவ இயக்கத்தினருக்கு ஜீசஸ் மூவ்மெண்ட்க்கு எதிராக பெரிய தாக்குதலைத் தொடங்கினார். கிபி 44 இல் பஸ்கா பண்டிகையின் போது இயேசுவின் சீடரான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபை சிரச்சேதம் செய்து பேதுருவையும் கொல்லும்படி சிறையில் அடைத்தான். ஆயினும் பேதுருவை சிறையிலிருந்து விடுவிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். அப்போஸ்தலர் அதிகாரம் 12 வசனங்கள் 1 முதல் 10 வரை. இந்நிலையில் பஸ்கா பண்டிகைக்குப் பிறகு அகிரிப்பா ராஜா சிசேரியாவுக்கு சென்று அங்கு ரோம பேரரசர் கிளவ்டியஸுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தினார். அப்போது ஏரோது அகிரிப்பா ராஜா முழுவதும் வெள்ளியால் செய்யப்பட்ட அரச வஸ்திரத்தால் அலங்காரம் செய்து கம்பீரமாக அரியணையில் உட்கார்ந்து மக்களுக்கு போதகம் செய்தார். இதைக் கேட்ட மக்கள், இது மனுஷனுடைய சத்தமல்ல, தேவ சத்தம் என்று பெருமையாய் ஆர்ப்பரித்தார்கள். மக்கள் அகிரிப்பா ராஜாவை கடவுளுக்கு சமமாக புகழ்ந்ததினால் கர்த்தருடைய தூதனால் அங்கே அடிக்கப்பட்டு புழுப்புழுத்து இறந்து போனார். அப்போஸ்தலர் அதிகாரம் 12 வசனங்கள் 20 முதல் 23 வரை. ஏரோது வம்சம். பெர்னிஸ் முதலாம் ஏரோது அக்ரிப்பாவின் மகள். 1. பெர்னீஸ். இவர் முதலாம் ஏரோது அகிரிப்பா மற்றும் சைப்ரோசுக்கு மகளாகப் பிறந்தார். மேலும் பெர்னீஸ் 4ஆம் அரிஸ்டோபுலஸ் என்பவரின் பேத்தியும் மகா ஏரோதுவின் கொள்ளு பேத்தியுமாவார். இவரது மூத்த சகோதரர் 2ஆம் அகிரிப்பா மற்றும் அவரது தங்கைகள் 3ஆம் மரியம்னே மற்றும் ட்ரிசில்லா ஆவார்கள். பெர்னிஸ் தான் ரோமானிய பேரரசில் யூத சமூகத்தில் இருந்த அரசியாக இருந்தவராவார். அப்போஸ்தலர் 25 வசனங்கள் 13, 23, அப்போஸ்தலர் 26 வசனம் 30. 2. பெர்னிஸ் சோக வாழ்க்கை. கிபி 44ஆம் ஆண்டு 13 வயதான இளவரசி பெர்னீஸ் மார்கஸ் ஜூலியஸ் அலெக்சாண்டரை மணந்தார். ஆனால் 2 வருடத்தில் கணவர் இறந்து போனார். ஆகவே கிபி 46 இல் தனது தந்தையின் சகோதரரான ஏரோது சார்சீஸ் என்பவரை மணந்து கொண்டார். இவர்களுக்கு பெரினிசினஸ் மற்றும் ஹிர்கானஸ் என்ற 2 மகன்கள் பிறந்தனர். இந்நிலையில் கிபி 49 இல் அவரது கணவர் சால்சிஸ் இறந்து போனார். ஆகவே கிபி 52 இல் சிலிசியாவின் ராஜாவான பாண்டிஸ் என்பவரின் மகன் 2ஆம் போலேமனை மணந்து கொண்டார். ஆனால் கிபி 53 இல் இவரையும் விட்டு பிரிந்து தனது சகோதரரின் அரண்மனைக்கு திரும்பினார். இந்நிலையில் கிபி 55 இல் பெர்னிஸ்க்கும் அவரது சகோதரனான 2ஆம் அகிரிப்பாவுக்கும் தகாத உறவு இருப்பதாக செய்திகள் யூதேயா முழுவதும் பரவியது. இருவரும் சேர்ந்தே வாழ்க்கை நடத்தினார்கள். இந்நிலையில் ரோம சக்கரவர்த்தியான வெஸ்பேசியன் மகன் டைட்டஸ் என்பவருடன் கிபி 75 இல் தொடர்பு ஏற்பட்டது. ஆகவே பெர்னிஸ் தன்னைவிட 11 வயது இளையவரான டைட்டஸ் என்பவரோடு திருமணம் செய்து கொள்ளாமலே கணவன் மனைவியாக 3 ஆண்டுகள் குடும்பம் நடத்தினார். 3. இறுதிகாலம். இந்நிலையில் கிபி 79 இல் டைட்டஸ் ரோமா சக்கரவர்த்தியாக பதவி ஏற்றதும் பெர்னிஸ் ரோமுக்கு திரும்பினார். ஆனால் டைட்டஸ் தனது நற்பெயரை காப்பாற்ற பெர்னியை ரோமை விட்டு வெளியேற்றினான். இதற்குப் பின்னர் பெர்னிஸ்க்கு என்ன ஆனது என்று சரித்திரத்தில் எவ்வித குறிப்பும் இல்லை. ஏரோது வம்சம். 2ஆம் ஏரோது அகிரிப்பா கிபி 48 முதல் 93 வரை. 1. 2ஆம் ஏரோது அக்ரிப்பா. இவர் முதலாம் ஏரோது அகிரிப்பா மற்றும் சைப்ரஸின் மகன் ஆவார். இவர் ரோமில் ரோமானிய பேரரசர் கிளாடியஸ் பாடசாலையில் கல்வி பயின்று வளர்ந்தார். இவரது தந்தை இறக்கும்போது இவருக்கு 17 வயதுதான் ஆகியிருந்தது. ஆகவே கிழமுதிராயன் இவரை ரோமில் தங்க வைத்து யூதேயாவின் ஆளுநராக கஸ்பியஸ் ஃபாடூஸ் என்பவரை நியமித்தார். 2. 2ஆம் ஏரோது அகிரிப்பாவின் நியமனம். கிபி 48 இல் சார்சீஸின் ஆளுநராக இருந்த 3ஆம் ஏரோதுவின் மரணத்திற்குப் பின் அவரது ராஜ்யம் 2ஆம் அகிரிப்பாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் எருசலேம் தேவாலயத்தை நிர்வகிக்கவும் பிரதான ஆசாரியரை நியமனம் பண்ணும் உரிமையும் ரோமானிய பேரரசால் கொடுக்கப்பட்டது. 3. அரசாட்சி. கிபி 50 இல் ரோமானிய பேரரசர் கிளவுடியஸ் இவரை சார்சீஸ் பகுதிக்கு ராஜாவாக்கினார். பின்னர் கிபி 53 இல் காற்பங்கு தேசமாகிய சார்சீஸ் ரோம பேரரசின் கட்டளைப்படி விட்டுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்.
அதற்கு ஈடாக ரோம மாகாணங்களின் ராஜாவாக்கப்பட்டார். கிபி 56 இல் ரோமானிய பேரரசர் நீரோ கலிலேயாவையும் பெரேயாவையும் 2ஆம் அகிரிப்பா ராஜாவின் ஆளுகைக்கு ஒப்படைத்தார். 4. 2ஆம் ஏரோது அக்ரிப்பா குடும்பம். இவரின் சகோதரி ட்ரூசில்லா என்பவர் கிபி 58 இல் யூதேயாவின் ரோமானிய ஆட்சியாளராக இருந்த பெலிக்ஸ் என்பவரை மணந்தார். அப்போஸ்தலர் 24 வசனம் 24. இன்னொரு சகோதரி 3ஆம் மரியம்மே ரோமானிய பேரரசின் அதிகாரியான ஜூலியஸ் ஆக்கலோஸ் என்பவரை மணந்து கொண்டார். மற்றுமொரு சகோதரியான பெர்னிஸ்க்கு பல திருமண மனமுறிவு ஏற்பட்டதினால் தனது வாழ்நாளின் கடைசி காலத்தை தனது சகோதரர் 2ஆம் ஏரோது அக்ரிப்பாவின் அரண்மனையில் கழித்தார். ஏரோது வம்சம். 2ஆம் ஏரோது அக்ரிப்பா. 5. 2ஆம் ஏரோது அக்ரிப்பாவும் பெஸ்துவும் 2ஆம் அகிரிப்பா ராஜா மற்றும் அவருடைய சகோதரி பெர்னிஸ் ஆகியோர் யூதேயாவில் ரோமானியர்களால் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஃபெஸ்டஸ் என்பவரை சந்தித்து நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ள சிசரியாவுக்கு வந்தார்கள். அப்போது தற்செயலாக ஏற்பட்ட உரையாடலில் பெஸ்து என்பவர் அகிரிப்பா ராஜாவிடம் யூதர்களால் குற்றம் சுமத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலின் விசாரணை பற்றிய காரியங்களை கூறவே அவர்களும் இந்த விசாரணையில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்தார்கள். அப்போஸ்தலர் 25 வசனங்கள் 13, 14, 15, 22. 6. 2ஆம் ஏரோது அக்ரிப்பாவும் பவுல் அப்போஸ்தலனும் விசாரணையின் போது அரசவையில் இருந்தவர்களிடம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலைப் பற்றி பவுல் பேசிக்கொண்டு இருக்கும்போது பெஸ்து என்பவர் உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது, ஆகவே உன் போதகத்தை நிறுத்து என்று கூறினார். 7. ஏரோது அக்ரிப்பாவின் மனம் மாறுதல். ஆனால் 2ஆம் ஏரோது அக்ரிப்பா மற்றும் பெர்னிஸ் இருவரும் பவுலின் பிரசங்கத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்டனர். பவுல் அரசவையின் கூட்டத்தில் பிரசங்கித்து முடித்ததும் அவர்களுக்கு சுவிசேஷ அறைகூவல் விடுத்தார். அப்போஸ்தலர் 26 வசனங்கள் 1 முதல் 27 வரை. அப்போது அகிரிப்பா ராஜா பவுலிடம், நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதியப் பண்ணுகிறாய் என பதிலளித்தார். அப்போஸ்தலர் 26 வசனம் 28. இந்நிலையில் அகிரிப்பா ராஜா பவுலை விடுதலை செய்ய விரும்பினார். ஏரோது வம்சம். 2ஆம் ஏரோது அக்ரிப்பா கிபி 48 முதல் 93 வரை. 8. பெரும் நெருக்கடி. 2ஆம் அக்ரிப்பா தன்னை யூதர்களுக்கு ராஜா என்றும் ரோம சக்கரவர்த்திகளின் ஆத்மார்த்த நண்பர் என்றெல்லாம் அழைத்து கொண்டார். இவர் கிபி 52 முதல் 60க்கு இடையில் எருசலேம் ஆலயத்தில் பல பிரதான ஆசாரியர்களை நியமித்து பல்வேறு தரப்பிலிருந்தும் யூதர்களின் எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொண்டார். 9. எருசலேம் கலவரம். கிபி 65 இல் ரோம பேரரர் நீரோ யூதேயாவின் ஆளுநராக ஜெசியஸ் புளோரஸ் என்பவரை நியமித்தார். இவர் ரோமானிய அரசாங்கத்திற்காக எருசலேம் ஆலயத்தின் கருவூலத்தை கொள்ளையிட்டதுமல்லாமல் யூதர்களிடம் வரிவசூல் செய்யும் போது கையாண்ட முறையில் ஏற்பட்ட கலவரத்தின் போது அநேக யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். 10. ஏரோது அகிரிப்பாவின் ரோம விசுவாசம். கிபி 66 இல் ரோம பேரரசிற்கும் யூதர்களுக்கும் இடையேயான உறவு இன்னும் மோசமடைந்தது. ஆகவே ரோம கவர்னர் கெசியஸ் எருசலேமில் ரோம படைகளை ஒரு ஓய்வு நாளில் அனுப்பி நூற்றுக்கணக்கான யூதர்களை கொலை செய்தான். இதற்கு பதிலடி கொடுக்கும்படி யூதர்களின் ஒரு பிரிவினரான செலோத்தியர்கள் ரோம அரசாங்கத்திற்கு எதிராக பெரிய கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். ஆகவே ஏரோது அகிரிப்பா ராஜா எருசலேம் வந்து யூதர்கள் கிளர்ச்சி செய்யாமல் இருக்க சிறப்புரை நிகழ்த்தினார். அகிரிப்பா ராஜாவும் ரோம ஆளுநரான கெசியஸ்க்கு ஆதரவாக மத்தியஸ்தம் செய்ய முயன்றபோது செலோத்தே பிரிவு யூதர்களின் கை ஓங்கியது. இதனால் பிரச்சினை போதாகரமாகி வெடித்து ஏரோது அகிரிப்பாவின் ஆட்சிக்கே அச்சுறுத்தலாக மாறியது. ஏரோதிய வம்சத்தின் வீழ்ச்சி. 1. உள்நாட்டு கலவரம். ரோமானிய ஆளுநர் கெஸ்டியஸ் புளோரஸ் என்பவர் எருசலேமில் யூதர்களை கொன்று குவித்ததால் பதட்டங்கள் அதிகரித்து உள்நாட்டு கலவரம் வெடித்தது. செலோத்தியர்கள் எருசலேமில் யூதர்களை படுகொலை செய்த ரோமானிய படைவீரர்களை கொரில்லா போர்முறை மூலம் படுகொலை செய்தார்கள். இந்நிலையில் கிபி 66 இல் வன்முறையை தடுக்க அகிரிப்பா ராஜா மீண்டும் யூதர்கள் முன்பு கண்ணீர் மல்க உரை நிகழ்த்தினார். அப்போது யூதர்கள் அக்ரிப்பாவையும் பெர்னிசையும் தாக்கியதால்
அவர்கள் எருசலேமிலிருந்து வெளியேறினார்கள். 2. அகிரிப்பா ராஜாவின் ஆவேசம். யூதர்களின் கிளர்ச்சியை ஒடுக்க அகிரிப்பா ராஜா 2000 போர் வீரர்களையும் குதிரைப் படையினரையும் எருசலேமுக்கு அனுப்பி தனது ராஜ விசுவாசத்தை ரோமுக்கு நிரூபித்தார். செலோத்தியர்களின் கிளர்ச்சி யூதேயா முழுவதும் பரவி அதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியாமல் போனதினால் அகிரிப்பா ராஜா ரோம பேரரசிடம் முறையிட்டார். 3. ஏரோதிய வம்சத்தின் வீழ்ச்சி. கிபி 70 இல் ரோம பேரரசன் டைட்டஸ் மூலம் எருசலேம் கைப்பற்றப்பட்டவுடன் ஏரோது அகிரிப்பா ராஜாவும் பெர்னிசும் ரோமுக்கு சென்றார்கள். அவர்கள் ரோமுக்கு காட்டிய ராஜவிசுவாசத்திற்கு சிறப்பு வெகுமதிகள் கொடுக்கப்பட்டு மேலும் பல மாகாணங்களுக்கு பொறுப்பாகவும் நியமிக்கப்பட்டார். 4. ஆட்சி அஸ்தமனம். 2ஆம் ஏரோது அகிரிப்பா மேலும் 25 ஆண்டுகள் யூதேயாவை ஆட்சி செய்தார், ஆனால் எதையும் சாதிக்கவில்லை. இவர் தனது வாழ்நாளில் திருமணம் செய்து கொள்ளாததால் அவருடைய சகோதரியான பெர்னிஸ் உடன் தொடர்புபடுத்தி வதந்திகள் பரவிக்கொண்டே இருந்தது. இவர்தான் ஏரோது வம்சத்தில் கடைசியாக அரியணையில் இருந்தார். கிபி 93 இல் அகிரிப்பா இறந்தவுடன் அவருக்கு வாரிசு இல்லாததால் ஏரோது வம்சத்தின் ராஜபாரம் ரோமானிய பேரரசுடன் இணைக்கப்பட்டது. இத்துடன் ஏரோது வம்சாவளி அரசாட்சி அஸ்தமனமாயிற்று. முதல் யூதரோம போர் கிபி 66 முதல் 70 வரை. 1. ரோமானியர்களின் கீழ் யூதர்கள். கிமு 63 இல் ரோமானியர்கள் யூதேயாவை ஆக்கிரமித்தார்கள். எருசலேம் ஆலயத்தில் பிரதான ஆசாரியர்களை நியமனம் செய்வதிலும் தங்கள் அதிகாரங்களை செலுத்தினார்கள். யூதேயாவில் ரோமானிய ஆளுநர்களை நியமித்து ரோம அரசாங்கத்திற்காக வரியேஜ் வசூலித்தார்கள். ரோம ஆளுநர்கள் யூதமத மரபுகளுக்கும் பாரம்பரியத்திற்கும் மரியாதை கொடுக்காமல் அவமரியாதையே செய்து கொண்டிருந்தார்கள். 2. செலோத்தியர்கள். இவர்கள் யூதேயாவில் கிரேக்கமயமாக்குதலை கடுமையாக எதிர்த்தார்கள். இவர்கள் பழமைவாதிகளாக இருந்து யூத மதம், இனம் மற்றும் தேசிய அடையாளங்களை குறித்து அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். இவர்கள் பல ஆண்டுகளாக பிற இனத்தவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுதலை அடைவதற்காக சுதந்திரப் போரை நடத்திக் கொண்டு இருந்தார்கள். இவர்கள் யூதர்களின் அரசியல் கட்சியாக செயல்பட்டு அங்கத்தினர்களுக்கு கொரில்லா போர் பயிற்சி கொடுத்து கொண்டு இருந்தார்கள். 3. எருசலேம் ஆலயம். யூதர்களுக்கு எருசலேம் ஆலயம் மத வழிபாடுகளுக்கு மட்டுமல்லாமல் சமூக, கலாச்சார மற்றும் அரசியல் வாழ்க்கையின் மையமாக இருந்தது. எருசலேம் ஆலயம் யெகோவா கடவுள் வாசம் பண்ணும் இடமாகவும் அவருடைய பிரசன்னத்தை உணரும் பரிசுத்த ஸ்தலமாகவும் இருந்தது. சங்கீதம் 15 வசனங்கள் 1 முதல் 6 வரை. சங்கீதம் 137 வசனம் 5. இந்நிலையில் கிபி 39 இல் ரோமானிய பேரரசர் கலிகுலா தன்னை ஒரு தெய்வமாக அறிவித்து ரோமானிய தேசத்தின் ஒவ்வொரு கோவிலிலும் தனது சிலையை நிறுவி வழிபாடு செய்ய உத்தரவிட்டார். யூதர்கள் தங்கள் வீடுகளிலோ அல்லது வழிபாட்டு ஸ்தலங்களிலோ சிலைகளை நிறுவுவது தீட்டான காரியமாக கருதினார்கள். கலிகுல்லாவின் இந்த உத்தரவு தங்கள் மதத்தை அழிக்கும் காரியமாகவே யூதர்கள் கருதினார்கள். இதற்கிடையே ரோமானிய வீரர்கள் பல சந்தர்ப்பத்தில் எருசலேம் ஆலயத்தை அசூசிப்படுத்தி அங்கிருந்த தோரா சுருளை எரித்தனர். இது யூத மதத்திற்கு மிகப்பெரிய அவமானமாக யூதர்கள் கருதினார்கள். 4. யூத கிளர்ச்சியின் காரணம். கிபி 66 இல் ரோமானிய பேரரசர் நீரோ நியமித்த யூதேயாவின் ஆளுநர் எருசலேம் ஆலயத்தின் கருவூலத்தை கொள்ளையடித்து அது ரோமானிய பேரரசருக்கு சொந்தம் என்று கூறினார். இதன் விளைவாக யூத குருமார்கள் ரோம பேரரசிற்கு யூதர்கள் வரி கொடுப்பதை நிறுத்தச் சொன்னார்கள். ஆகவே ரோமானிய ஆளுநர் யூதமத குருமார்களை கைது செய்தும் எதிர்த்தவர்களை கைது செய்து ஆயுதம் ஏந்தியவர்களை கொன்று குவித்தார்கள். இதுதான் மிகப்பெரிய கிளர்ச்சிக்கு வழிவகுத்தது. 5. யூதர்களின் எதிர்த்தாக்குதல். கிபி 66 இல் செலோத்தியர்கள் எருசலேமில் இருந்த ரோமானிய படை மீது எதிர்த்தாக்குதல் நடத்தி 120 ரோம வீரர்களை கொன்று போட்டார்கள். மேலும் சிரியாவில் ரோமானிய இராணுவ முகாம் மீது கொரில்லா தாக்குதல் நடத்தி 6000 வீரர்களை படுகொலை செய்தனர். இதனால் சிரியாவில் இருந்த ரோமானிய அதிகாரிகள் தங்கள் பதவிகளை விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். இது யூத கிளர்ச்சியாளர்களுக்கு ஊக்கம் கொடுத்தது. பின்னர் யூதர்களின் புரட்சிப்படை தற்காலிக அரசாங்கம் அமைத்து
தனது செல்வாக்கை யூதேயா முழுவதும் விரிவுபடுத்தியது. இதைக் கண்ட பல யூதர்கள் தங்களால் ரோமை கூட தோற்கடிக்க முடியும் என்று உறுதியாக நம்பி, அநேகர் ஆர்வமாக இந்த இயக்கத்தில் சேர்ந்து கொண்டார்கள். 6. ரோமானியர்களின் பழிக்கு பழி. கிபி 67 இல் நீரோ தனது சிறந்த தளபதியான வெஸ்பேசியன் தலைமையில் பெரும்படையை அனுப்பி, யூதேயாவில் உண்டான கிளர்ச்சியை கட்டுப்பாட்டில் கொண்டுவர உத்தரவிட்டார். ஆகவே 60,000 வலிமையான இராணுவ வீரர்கள், சிறந்த போர் தளவாடங்களோடு, ரோம தளபதி வெஸ்பேசியன் தலைமையில் யூதேயாவுக்கு வந்தார்கள். அப்போது கலிலேயாவில் ஏற்பட்ட யுத்தத்தில் சுமார் 1,00,000 யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான யூதர்கள் அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டார்கள். இப்போது ரோம படைகள் எருசலேமை பிடிப்பதற்காக முன்னேறிக் கொண்டு வந்தார்கள். 7. ரோம உள்நாட்டுப் போர். கிபி 68 இல் ரோமானிய பேரரசர் நீரோ கொல்லப்பட்டபோது ரோமில் உள்நாட்டு யுத்தம் வெடித்தது. ஒரு ஆண்டுக்குள் ஒருவர் பின் ஒருவராக 4 பேர் பேரரசர்களாக நியமிக்கப்பட்டும், ரோம பேரரசு ஸ்திரத்தன்மையின்றி காணப்பட்டதால் யூதேயாவிலிருந்த ரோம தளபதி வெஸ்பேசியன் ரோமுக்கு அழைக்கப்பட்டார். ஆகவே வெஸ்பேசியன் ரோமானிய படைகளுக்கு தனது மகன் டைட்டஸ் ஐ நியமித்தார். கிபி 69 இல் வெஸ்பேசியன் ரோம பேரரசராக அறிவிக்கப்பட்டார். அவருடைய உத்தரவின் பேரில் கிபி 69 இல் டைட்டஸ் தலைமையிலான ரோம படைகள் யூதேயாவின் ஒவ்வொரு பகுதியையும் கைப்பற்றியது. 8. எருசலேமின் முற்றுகை. கிபி 70 இல் 60,000 வலிமையான போர்வீர்கள், இராணுவ தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்களுடன் ஏப்ரல் மாதத்தில் எருசலேம் முற்றுகையிடப்பட்டது. இதற்கிடையே எருசலேமை பாதுகாக்க ஆயுதமேந்தி போரிடக்கூடிய சுமார் 10,00,000 யூத ஆண்களும் பெண்களும் முன்வந்தார்கள். இவர்கள் யூதேயாவில் இருந்து வெளியேற்றப்பட்டு, அடிமையாக வாழ்வதைவிட ஆலயத்துக்காக உயிரை கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். 9. எருசலேம் மீதான இறுதிக்கட்ட தாக்குதல். டைட்டஸ் தலைமையிலான ரோமானிய படைகள் 7 மாத முற்றுகைக்குப் பின் எருசலேம் நகரச் சுவர்களை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்தார்கள். பின்பு எருசலேம் ஆலயத்திற்குள் புகுந்து அங்கிருந்த கருவூலத்தை கொள்ளையிட்டு, கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட யூதர்களின் புனித ஆலயத்தை தீக்கொளுத்தினார்கள். தீயின் வேகத்தினால் தங்கம் மற்றும் வெள்ளியினால் செய்யப்பட்ட கோபுரங்கள், மேற்கூரைகள் மற்றும் வழிபாட்டிற்குரிய பாத்திரங்கள் தீயினால் உருகி கற்களுக்கிடையே ஓடியது. இவற்றை எடுப்பதற்காக ரோனிய போர்வீரர்கள் சுவரில் இருந்த கற்களையெல்லாம் பெயர்த்து எடுத்தார்கள். எருசலேம் ஆலயம் இடிந்து விழுந்தவுடன் எருசலேம் நகரத்தின் வீடுகளும் சூறையாடப்பட்டு இடித்து தள்ளப்பட்டன. முதல் யூதரோம போரின் முடிவு. 1. மசாடா கோட்டை மசாடா ஃபோர்ட்ரேஸ். கிபி 66 முதல் 70 வரை யூதர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் நடைபெற்ற முதல் போரில் மசாடா முற்றுகை என்பது இறுதி நிகழ்வுகளில் ஒன்றாகும். செலோத்தியர்களின் கோட்டையான மசாடா மலை மீது கட்டப்பட்டு இருந்தது. 2. புதிய ஆளுநர். கிபி 70 இல் யூதேயாவுக்கு ரோமானிய ஆளுநராக ஃப்ளேவியஸ் என்பவர் புதிதாக நியமிக்கப்பட்டார். இவர் ரோமானிய படைகளோடு செலோத்தியர்களின் மசாடா கோட்டையை கைப்பற்ற 3 ஆண்டுகளாக முற்றுகையிட்டு, அவர்களை சரணடைந்து மறுவாழ்வு பெற்றுக்கொள்ள பேச்சுவார்த்தைக்கு வருமாறு பலமுறை அழைத்தார். ஆனால் செலோத்தியர்கள் சரணடைவதை விட தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கே ஆயத்தமாக இருந்தார்கள். 3. கூட்டு தற்கொலை. ரோமானிய படைகள் மசாடா கோட்டையை உடைத்துக் கொண்டு வரும் முன்பதாக செலுத்திய கணவர்கள் குடும்பமாக தற்கொலை செய்வதற்கு முன்பு தங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளை தங்கள் கைகளில் அணைத்துக் கொண்டு மென்மையாக தடவி கொடுத்து, கண்களில் கண்ணீர் மல்க, நீண்ட நேரமாக அவர்களுக்கு அன்பு முத்தங்களை கொடுத்துக்கொண்டே குடும்பமாக தற்கொலை செய்து கொண்டார்கள். ரோமானிய படைகள் மசாடா கோட்டையின் சுவர்களை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றபோது, அங்கிருந்த 967 செலோத்தியர்களில் 960 பேர் தற்கொலை செய்து கொண்டதைக் கண்டார்கள். அதில் 2 பெண்கள் தங்களின் 5 குழந்தைகளுடன் தற்கொலை செய்யாமல் கோட்டையில் இருந்த ஒரு குகைக்குள் ஒழிந்து கொண்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கிபி 73 இல் யூதர்களின் மசாடா கைப்பற்றப்பட்டதன் மூலம் ரோமானியர்களுக்கு எதிரான யூதர்களின் முதல் போரின் கடைசி எதிர்ப்பும் நசுக்கப்பட்டது. எருசலேமின் வீழ்ச்சி. 1. வெற்றி ஊர்வலம்.
எருசலேமுக்கு எதிராக கிபி 66 இல் ஆரம்பித்த யுத்தம் 4 ஆண்டுகளுக்குப் பிறகு கிபி 70 இல் டைட்டஸ் தலைமையில் ரோமானிய படைகள் கைப்பற்றி மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள். ரோம தளபதியான டைட்டஸ் எருசலேம் ஆலயத்தில் கைப்பற்றிய பொக்கிஷங்களை எல்லாம் ரோம் நகருக்கு எடுத்துச் சென்று வெற்றி ஊர்வலம் நடத்தினார். அதில் தங்கத்தால் செய்யப்பட்ட பரிசுத்த மேஜைகள், போர் பாத்திரங்கள் மற்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட 7 கிளைகள் கொண்ட குத்து விளக்குகள் மற்றும் ஆயிரக்கணக்கான யூத அடிமைகள் ஆகியோரையும் காட்சி பொருளாக ஊர்வலத்தில் காண்பித்தார்கள். 2. உயிர் சேதங்கள். யூதர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையே நடந்த முதல் யுத்தத்தில் சுமார் 10,00,000 யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். மேலும் 97,000 யூத ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டார்கள். இத்துடன் யூதர்களின் நம்பிக்கையும் அற்றுப்போய்விட்டது. இது இஸ்ரவேல் தேசத்தில் யூதர்களின் வாழ்க்கைக்கு ரோமானியர்கள் கொடுத்த மோசமான அடியாகும். 3. அழுகையின் சுவர். இலட்சக்கணக்கான யூத மக்களுக்கு நம்பிக்கை அளித்த எருசலேம் ஆலயம் கிமு 586க்கு பிறகு மீண்டும் கிபி 70இல் தரைமட்டமாக்கப்பட்டது. இயேசுவானவர் எருசலேம் ஆலயத்தை குறித்து இறைவாக்கு உரைத்தது அப்படியே நிறைவேறியது. மத்தேயு 24 வசனம் 2, மார்க்கு 13 வசனம் 2, லூக்கா 21 வசனம் 6. இதில் எஞ்சியிருந்தது எருசலேம் ஆலயத்தின் மேற்கு சுவர் மட்டுமே. இது வெயிலிங் வால் அல்லது கண்ணீரின் சுவர் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு நினைவுச் சின்னமாகும். இதில் இன்றும் யூதர்கள் தங்கள் தலையை முட்டி அழுது மீண்டும் எருசலேம் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.